3 யூனிட் நம்ம பார்க்க போறோம். கூட்டாண்மை நிறுவன கணக்குகள். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 3 லெசன் கன்டினியூஸா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூட்டாண்மை பத்தி தான் பேசப் போறோம். இந்த 3வது லெசன் அப்படிங்கிறது 3வது யூனிட் அப்படிங்கிறது கூட்டாண்மை அடிப்படைகள் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் 4வது பார்த்தீங்கன்னா நற்பெயர். அப்ப 5வது பார்த்தீங்கன்னா கூட்டாளி சேர்ப்புன்னு வரும். 6வது கூட்டாளி விலகுதல் மற்றும் இறப்பு அப்படிங்கிற வரும். இந்த எல்லா லெசனுமே எல்லாமே கூட்டாண்மைக்கு கீழ தான் வருது. தனித்தனியா லெசனா உங்களுக்கு குடுத்துருக்காங்க. கூட்டாண்மை அப்படிங்கிறது 11த்லயேவும் அதனுடைய இயல்புகள், நன்மைகள், குறைபாடுகள், கூட்டாளியுடைய உரிமைகள், கடமைகள் எல்லாமே பார்த்துருக்குறோம் நாம. இந்த இடத்துல என்னென்ன பார்க்க போறோம்? கூட்டாண்மை பொருள், வரைவிலக்கணம் மற்றும் இயல்புகள். இது ஏற்கனவே நம்ம 11த்லயே பார்த்துருக்குறோம். கூட்டாண்மை ஒப்பாவனமும் 11த்ல பார்த்துருக்குறோம். கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லாதபோது 1932 கூட்டாண்மை சட்டம், விதிமுறைகள், பயன்பாடு, கூட்டாண்மை நிறுவனத்தின் இறுதிக் கணக்குகள், அதுக்கப்புறமா கூட்டாளியுடைய முதல் கணக்கு தயாரிக்கக்கூடிய முறைகள். முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி எப்படி கணக்கிடுறது? ஊதியம் மற்றும் கழிவு எப்படி உங்களுக்கு நிர்ணயம் பண்றாங்க? அதுக்கப்புறமா உங்களுக்கு கடன் மீதான வட்டி. கூட்டாளிகள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, கடன் குடுத்திருந்தாருன்னா, கடன் மீதான வட்டி. அதுக்கப்புறம் லாப நட்டம் எப்படி பகிர்ந்துக்கிறாங்க? அதனுடைய கணக்கு. லாப நட்ட பகிர்வு கணக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதனுடைய வடிவமைப்புகள் எப்படி இருந்துச்சு? கணக்கியல் சுழல் எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் மனசுல உங்களுக்கு எடுத்துட்டு வரணும். க கணக்கியல் அப்படிங்கிறது கணக்கியல்ல நடவடிக்கை ஒண்ணு செயல்பாடுகள் ஒண்ணு இருக்கும்போது, அத நடவடிக்கை அப்படிங்கிறோம். அந்த நடவடிக்கைகள நிகழ்ந்த உடனே ஏடுகள்ல பதிவு செஞ்சு, அத குறிப்பேடு, பேரேடு, அதுக்கப்புறமா இருப்பாய்வு தயாரிச்சு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இறுதி கணக்கு வரைக்கும் போயிருப்போம். அது வந்து தனி ஆள் ஒரு நபராக இருக்கும்போது, இறுதி கணக்கு அப்படிங்கிறது எளிதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பா இருக்கும்போது, அதுக்கப்புறமா பார்ட்னர்ஸ்க்குன்னு தனியா அந்த லாபத்த எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கூட்டாண்மை நிறுவனம் என்பது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்களோ, அவர்களுக்கிடையே ஏற்படும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு தொழிலை ஏற்று நடத்தும் தொழில் வடிவமைப்பு ஆகும். கூட்டாண்மை தொழிலை ஏற்று நடத்த ஒப்புக்கொள்ளும் நபர்களை தனித்தனியாக கூட்டாளி அப்படின்னு சொல்றோம். ஒட்டுமொத்தமாக நிறுவனம் அப்படின்னு சொல்றோம். இந்த எந்த பெயரில் கூட்டாண்மை தொழில் நடத்தப்படுகிறதோ, அந்த பெயரை நிறுவன பெயர் அப்படின்னு சொல்றோம். கூட்டாண்மை பல நபர்கள் ஒன்று சேர்ப்பதன் நோக்கம் அதிக முதல் திரட்டுதல். தனியார் வணிகத்தில அதிக முதல் திரட்ட முடியாது. சரி, இங்க அது ஒரு குறைபாடாக இருந்துச்சு. அப்ப அதுக்கப்புறமா வரையறா பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு நபரே எல்லா நட்டத்தையும் ஏத்துக்கணும். அது ஒரு குறைபாடாக இருந்துச்சு. இந்த குறைபாடுகளை மேலாண்மை திறனும் பார்த்தீங்க அப்படின்னா, தனியார் வணிகத்தில ஒருத்தர் மட்டும் தான் இருப்பாரு. அவரை எல்லா பொறுப்பும் அவரே தான் ஏத்துக்கணும். மேலாண்மையில இருக்கக்கூடிய எல்லா திறமையும் அவருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு குறைபாடு. இந்த 3 குறைபாடு களைவதற்காக இந்த கூட்டாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ண உருவாக்குனாங்க. இந்த தனியார் வணிகத்தின் குறைபாடுகள் அந்த 3 சரிங்களா? நீக்குவதற்காக கூட்டாண்மை உருவாக்கப்பட்டது. கூட்டாண்மை தொழிலில் கிடைக்கும் லாபம் அல்லது நட்டம் கூட்டாளிகள் ஒப்புக்கொண்ட விகிதம். அது ஒப்பாவனத்துல சொல்லியிருப்பாங்க. பிரிச்சுக்கிறாங்க. இந்தியாவுல கூட்டாண்மை நிறுவனங்களை இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 தான் நெறிமுறைப்படுத்துகிறது. பதிவு செய்வது கட்டாயம் இல்லை. ஆனா விருப்பத்துக்கு உட்பட்டது. இருந்தாலும் இப்போதைக்கு எல்லாருமே பதிவு செஞ்சர்றாங்க. கூட்டாண்மை பதிவு செய்து கொள்வது கூட்டாண்மை நிறுவனத்துக்கு பாதுகாப்பானது மட்டுமின்றி, கூட்டாளிகளுக்கும் கூட்டாண்மை பதிவு சில நன்மைகளும் பெற முடியும். ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, உங்களுக்கு கோர்ட்டுக்கு போகுறதுக்கு, அதுக்கப்புறமா அத அந்த அதுல ஏதாவது உங்களுக்கு அ ந ஒரு கூட்டாளி விலகுறாரு, ஒரு கூட்டாளி சேர்றாருன்னா, ஏதாவது பிரச்சனை வரும். அந்த சமயத்திலயும் பார்த்தீங்கன்னா, தீர்வு காண்பதற்கு அப்படிங்கிறது இந்த பதிவு செஞ்சிருந்தா மட்டும் தான் முடியும். இயல்புகள் பொருள் மற்றும் வரைவிலக்கணம் 11த்ல நீங்க படிச்சது ஞாபகம் இருந்துச்சுன்னா, அதே எழுதிக்கலாம். இல்ல அப்டின்னீங்கன்னா, இதுவும் எழுதிக்கலாம் நீங்க. எல்லோரும் சேர்ந்தோ அல்லது எல்லோருமாக ஒருவரோ நடத்தும் தொழிலின் லாபத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டவர்களிடையே நிலவும் உறவு முறை தான் உங்களுக்கு கூட்டாண்மை. இது 1932 கூட்டாண்மை சட்டம் பிரிவு 4ன் படி இது வரையறை குடுத்திருக்கிறாங்க. இயல்புகள் பார்த்தீங்கன்னா, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும் குறைந்தபட்சம். அதிகபட்சம் அப்படிங்கிறது 50 பேர். சரியா? 11த்ல 10 ஆர் 20ன்னு சொல்லியிருப்போம். இங்க 50 பேர். இந்த தொழில் நிறுவனத்தில் லாபம் அல்லது நட்டத்தை பகிர்ந்து கொள்ள கூட்டாளிகளுக்கிடையே உடன்பாடு கண்டிப்பாக இருக்க வேண்டும். உடன்பாடு எழுத்து வடிவில இருக்கலாம் அல்லது பேச்சு வழக்கில உங்களுக்கு இருக்கலாம். சரிங்களா? எனக்கு கூட்டாண்மை உடன்பாடு ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி அதிலிருந்து கிடைக்கும் லாபத்தை பகிர்வதாக இருக்க வேண்டும். கூட்டாண்மை நிறுவனத்தை கூட்டாளிகள் அனைவருமோ அல்லது அனைவரின் சார்பில் யாராவது ஒருத்தரோ இது நடத்தலாம். இது வந்து இயல்புகளாக சொல்லியிருக்கிறாங்க.
ஒப்பாவனம் எப்படி இருக்கும்? எழுத்து வடிவில் அல்லது பேச்சு வடிவில் அப்படின்னு சொல்லி சொன்னோமா, கூட்டாண்மை சட்டம் 1932 படி இந்த ஒப்பாவனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டாயம் இல்ல. ஆனா பதிவு செஞ்சா உங்களுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு எளிதாக இருக்கும். இந்த ஒப்பாவனம் என்ன அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம். இது தனியா உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்மால் கொஸ்டினா உங்களுக்கு வரும். ஒப்பாவனம் நிறுவனத்தின் பெயர். அது எந்த ஒரு தொழில தொடங்கியிருக்காங்க. தொழிலுக்குன்னு தனியா பெயர் வச்சிருப்பாங்க. அந்த பெயர், தன்மை என்ன அதுக்கப்புறமா தொழில் செய்யும் இடம், தொடங்கிய நாள், தொழிலின் கால அளவு, அனைத்து கூட்டாளியின் பெயர் மற்றும் முகவரி, ஒவ்வொரு கூட்டாளியும் அளித்த முதல், லாப பகிர்வு விகிதம் மற்றும் ஒவ்வொரு கூட்டாளியும் அனுமதிக்கப்பட்ட எடுப்புத் தொகை எவ்வளவு எடுத்துட்டு போலாம், மாதம் மாதம் எவ்வளவு எடுத்துட்டு போகலாம் அல்லது வருடத்துக்கு எவ்வளவு அப்படின்னு லிமிட் வச்சிருப்பாங்க. முதல் மீது வட்டி, அனுமதிக்கப்படும் முதல் மீது வட்டி உங்களுக்கு. அதுக்கப்புறமா கூட்டாளி எடுப்பு மீதான வட்டி வீதம், கூட்டாளியிடமிருந்து பெற்ற கடன், கூட்டாளியிடமிருந்து கூட்டாளி நிறுவனத்துக்கு கடன் குடுத்திருப்பாரு. அந்த பெற்ற கடன் மீதான வட்டி, கூட்டாளிக்கு அனுமதிக்கப்படும் ஊதியம். எல்லா கூட்டாளிக்கும் ஊதியம் குடுக்க மாட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உழைக்கும் கூட்டாளிக்கு ஊதியம் குடுக்கலாம். அந்த ஊதியம் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. கணக்குகள் பராமரிப்பு மற்றும் தணிக்கையோட நடைமுறை, புதிய கூட்டாளி சேர்ப்பதற்கான நடைமுறைகள், ஒரு கூட்டாளி விலகுதலுக்கான நடைமுறைகள். சேர்க்கும் போதும் உள்ள நடைமுறைகள், விலகும் போதும் உள்ள நடைமுறைகள், விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை எப்படி தீர்வு செய்றது? சரி உடனடியா பணம் செலுத்துறதா? இல்ல உங்களுக்கு பாதி பணம் குடுத்து மீதி வந்து உங்களுக்கு அப்புறமா குடுக்குறது, கடன் கணக்குக்கு மாத்துறதா? அதே மாரி உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கூட்டாளி சேர்க்கும்போதும், விலகும்போதும் சில இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய சொத்துக்கள், பொறுப்புகள் எப்படியெல்லாம் மறுமதிப்பீடு செய்றது? அதுக்கப்புறமா இது லாப நட்டங்கள் ஏதாவது பகிர்ந்து தராம இருந்துச்சு அப்படின்னா, அதை எப்படி பகிர்ந்து செய்றது? இது எல்லாமே உங்களுக்கு இந்த கூட்டாண்மைக்குள்ள அந்த ஒப்பந்தத்துக்குள்ள சொல்லியிருப்பாங்க. கூட்டாளி சேர்ப்பு அல்லது விலகுதல் அல்லது இறப்பின் போது நிறுவனத்துக்கு நற்பெயர் எப்படி மதிப்பீடு செய்றது? சொத்துக்கள், பொறுப்புகள் மதிப்பீடு செய்வது. அதுக்கப்புறமா நிறைவேற்பாளர். இறந்துட்டாருன்னா, அவங்களுக்கு நாம் யார் வந்து அத அ பொறுப்பு அந்த பொசிஷனுக்கு வர்றாரு. சரியா? நாமினின்னு சொல்றோம்ல அந்த இது. மற்றும் அவருடைய சட்டப்படி வாரிசுதாரர் யாரு அப்படின்னு தீர்வு செய்தல். கூட்டாண்மை கலைக்கிறாங்க, வவுண்ட் அப் பண்றாங்கன்னா, அந்த சமயத்துல கணக்க எப்படி தீர்த்துக்கிறது? இது எல்லாமே 16 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. 16ம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க உங்களுக்கு வந்து தியரியா கேட்கறாங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு 3 மார்க் கொஸ்டின கேட்டாங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இப்ப லிஸ்ட் பண்ணிருவாங்க. இத்தன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. நீங்க ஒரு 6 ஐட்டம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். 2 மார்க்கோ, 3 மார்க்கோ கேட்டாங்க அப்படின்னீங்கன்னா எழுதுற மாரி. இது எல்லாமே ஏற்கனவே படிச்சது தான். நீங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கூட்டாண்மையில ஒப்பாவனம் இல்ல அப்படின்னீங்கன்னா, இல்லாத போது கூட்டாண்மை சட்டம் 1932 படி கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன? ஒப்பாவனம் போடல, பதிவு செய்யல. சரிங்களா? அந்த சமயத்துல உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கூட்டாளியுடைய ஊதியம் பிரிவு 13A இது கண்டிப்பா இந்த பிரிவெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேட்சிங்ல உங்களுக்கு பிரிவெல்லாம் வந்துரும். அதனால நீங்க பிரிவு தெரிஞ்சுக்கணும். கூட்டாளியுடைய ஊதியம் அப்படிங்கிறது ஒரு ஒரு எந்த கூட்டாளிக்கும் ஊதியம் அல்லது உழைப்பு ஊதியம் அனுமதிக்கப்பட வேண்டியது இல்லை. சரிங்களா? பிரிவுல உங்களுக்கு இதுல சொல்லியிருக்காங்க. 13Aல சொல்லியிருக்கிறாங்க. லாப நட்ட பகிர்வு அப்படிங்கிறது கூட்டாளிகள் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒப்பாவனமே போடல அப்படின்னா சமமா பகிர்ந்துக்கிறாங்க. முதல் மீது வட்டி அப்படிங்கிறது அனுமதிக்கப்படுவது இல்லை. முதல் மீது வட்டி அந்த நிறுவனமானது கொடுக்காது. கூட்டாளி ஒருவர் கூட்டாண்மை ஒப்பந்தத்தின்படிதான் தான் அளித்த முதலுக்கு முதல் மீது வட்டி பெற உரிமை உடையவராயின் அவர் முதல் மீது வட்டி லாபத்திலிருந்து மட்டுமே வழங்கப்பட வேண்டும். நட்டம் ஏற்பட்ட தேவையில்ல. கூட்டாளியிடமிருந்து நிறுவனத்துக்காக பெறப்பட்ட கடன் மீதான வட்டி 6% வழங்கப்பட வேண்டும். எடுப்பு மீதான வட்டி விதிக்க தேவையில்லை. விதிக்கக்கூடாது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, ஒப்பாவனம் இல்லாத பொழுது அப்படின்னு வரும். தியரியா தான் உங்களுக்கு இது வரும். அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த பிரிவு மேட்சிங்ல வரும். பிரிவு ஒவ்வொன்னும் அது கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 1 உங்களுக்கு இத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏ, பி, சி மற்றும் டி ஆகியோர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். நிறுவனத்தில் ஒப்பாவனம் ஏதுமில்லை. அப்படி என்ன பண்ணுவீங்க? ஏ அதிக முதல் வழங்கியுள்ளார். சரிங்களா? 4 பேர் இருக்கிறாங்க. இதுல ஏ பார்த்தீங்கன்னா, அதிக முதல் வழங்கியுள்ளார். முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 12% கோருகிறார் அப்படின்னு இருக்கு. அப்ப 12% குடுக்கலாமா? குடுக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கீழேயே உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. வட்டி பெற உடையவர் அந்த அதாவது ஒப்பாவனம் இல்ல அப்படின்னீங்கன்னா, முதல் மீது வட்டி அப்படிங்கிறது செலுத்த தேவையில்லை அப்படின்னு முதல்லயே மேலேயே நம்ம பார்த்தோம். சரிங்களா?
கீழ பாரு ஆன்சர். எந்த ஒரு கூட்டாளியும் முதல் மீது வட்டி செலுத்த வேண்டியதில்லை. ஒப்பாவனம் இல்லைன்னா செலுத்த தேவையில்லை. எனவே ஏ முதல் மீது வட்டி பெற உரிமை உடையவர் அல்லன்னு குடுத்துருக்காங்க. 2வது பி ஒவ்வொரு மாதமும் 1000 எடுத்துக்கொள்கிறார். ஏனைய கூட்டாளிகள் பியிடம் நிறுவனத்துக்கு ஆண்டுக்கு 10% எடுப்பு மீது வட்டி அளிக்குமாறு கேட்கிறாங்க. அப்ப பி வந்து அதனை ஒப்புக்கொள்ளவில்லை. குடுக்கணுமா? குடுக்கக்கூடாதா? எடுப்பு மீது வட்டி விதிக்கக் கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ். ஏன்னா ஒப்பாவனம் இல்ல. 3வது சியிடமிருந்து நிறுவனத்திற்கு பெறப்பட்ட கடன் 10,000 சரிங்களா? கடன் வாங்கியிருக்கிறான். கம்பெனி வந்து அந்த சாரி தொழில் நிறுவனத்தில வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க சிட்ட இருந்து. அப்ப கடன் மீது வட்டி 9% வேண்டுமென கோருகிறார். ஏ மற்றும் பி அதனை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனா கடன் மீது வட்டி இருக்குது. ஒப்பாவனத்தில இல்லாட்டிலும் கடன் மீது வட்டி விதிக்கலாம்னு இருக்குது. சரியா? செலுத்தப்பட வேண்டும். 4வது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 4வது டி தனது முழு நேரத்தையும் தொழிலுக்கு செலவிடுகிறார். முழு சரியா உழைக்கும் கூட்டாளியாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு மாதமும் 5000 ஊதியம் வேண்டும் என்று கேட்கிறார். பி மற்றும் சி இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அப்போ அந்த கூட்டாளிக்கு ஊதியம் வழங்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு மேல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. ஊதியம். இந்த இடத்துல ஊதியம் அனுமதிக்கப்பட வேண்டியது இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் டி ஏ லாபத்தை முதல் விகிதத்தில் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஏன்னா அவர் தான் அதிகமாக முதல் போட்டுக்கிறாரு. பி, சி, டி ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படி தேவையில்லை. ஒப்பாவனம் இல்லைன்னா சமமாக தான் பகிர்ந்துக்கணும். இங்க இருக்கு சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் கூட்டாண்மை நிறுவனத்தின் இறுதி கணக்குகள் எப்படி தயாரிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஒன் உற்பத்தி கணக்கு. 2வது வியாபார லாப நட்ட கணக்கு. 3வது லாப நட்ட பகிர்வு கணக்கு. லாப நட்டத்துடைய விரிவாக்கம் லாப நட்ட பகிர்வு கணக்குன்னு இருக்கும். அதுக்கப்புறமா இருப்பு நிலை குறிப்பு. நிதி நிலைமையை கண்டுபிடிக்க. சரிங்களா? இது லாபத்தை எப்படி பகிர்ந்துக்கிறாங்க? இது லாபத்தை கண்டுபிடிக்க. இது உற்பத்தி நடவடிக்கையை மேற்கொள்ள. பின்வருவனவற்றை தவிர கூட்டாண்மை நிறுவனத்தில் இறுதி கணக்கை தயாரிப்பதற்காக செயல்முறைகள் உங்களுக்கு இத குடுத்துருக்குறாங்க. முதல் மீது வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? எடுப்பு மீது வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஊதியத்தை எப்படி பகிர்ந்துக்கிறாங்க? அது எல்லாமே உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. நீங்க சம் போடும்போது உனக்கு ஈஸியா புரியும். முதல் கணக்கை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். முதல் கணக்கு பார்த்தீங்கன்னா, கூட்டாண்மை நிறுவனத்தில் முதலீடு செய்யும் தொகை கூட்டாளியின் முதல் எனப்படுகிறது. ஒரு கூட்டாளி தன் முதலினை ரொக்கமாகவோ அல்லது வேறு சொத்தாகவோ பொ அ வெ சொத்துக்கள் போன்று எந்த வடிவிலோ அளிக்கலாம். ஒவ்வொரு கூட்டாளிக்கும் தனித்தனியாக ஒரு முதல் கணக்கு பராமரிக்கப்படுகிறது. ஒரு நிறுவனத்தில் உள்ள கூட்டாளிகள் முதல் கணக்குகளை எந்த முறையில் வச்சுக்கலாம்? நிலை முதல் முறையில வச்சுக்கலாம். மாறுபடும் முதல் முறை அப்படின்னு 2 முறையில எந்த முறைய வேணா அவங்க பராமரிக்கலாம். நிலை முதல் முறை அப்படின்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட பார்க்கலாம். நிலை முதல் அப்படிங்கிறது நீங்க எடுத்த உடனே அந்த டாபிக்லயே புரியும். முதல் நிலையாக இருக்கும். அப்ப அந்த இடத்துல மாற்றம் வராது. அப்ப எப்ப மாற்றம் வரும்? கூடுதலாக முதல் கொண்டு வரும்போது மாற்றம் வரலாம். நிலை முதல் முறையில் கூட்டாளி முதல் மாறாமல் இருக்கும். சரியா? பொதுவாக அதே நிலையாக இருக்கும். ஒவ்வொரு கூட்டாளியும் 2 கணக்குகள் பராமரிக்க வேண்டும். அதாவது முதல் கணக்கு 1, நடப்பு கணக்கு 1 அப்படின்னும். முதல் பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்கும். எந்த மாற்றமும் இருக்காது முதல் கணக்குல. நடப்பு கணக்குல எல்லா அட்ஜஸ்ட்மென்ட்டும் உங்களுக்கு கொண்டு வருவாங்க. கூடுதல் முதல் கொண்டு வந்தா மட்டும் முதல் கணக்குல மாற்றம் வரும். சரியா? அது அப்படியே தான் இருக்கும் மீதி எல்லாம். நடப்பு கணக்குல எல்லா அட்ஜஸ்ட்மென்ட்டும் கொண்டு வராங்க. அனைத்து நடவடிக்கையும் அதுல பதிவு செய்றாங்க. அந்த கூட்டாளியுடைய முதல் கணக்கு நிறுவனத்தின் கூட்டாளியாக கொண்டு வரப்பட்ட முதல் தொடக்க முதல் மற்றும் அவர் எதிர்வரும் ஆண்டுகளில் கொண்டு வரப்பட ஏதேனும் கூடுதல் முதல் போன்றவை முதல் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. கூட்டாளியால் நிரந்தரமாக நிறுவனத்திலிருந்து முதல் தொகை திரும்ப எடுக்கப்பட்டிருந்தால் அது முதல் கணக்கில் பற்று வைக்கப்படும். நிரந்தரமாக எடுத்தா மட்டும் தான் இதுல பற்று வைப்பாங்க. அப்பப்போ உங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு எடுப்பு இருக்குல்ல, அதெல்லாம் பற்று வைக்க மாட்டாங்க. அந்த வார்த்தைய நீங்க கரெக்ட்டா நீங்க பார்க்கணும். நிரந்தரமாக நிறுவனத்திலிருந்து முதல் எடுத்தா மட்டும் தான் இந்த முதல் கணக்கில் பற்று வைக்கப்படும். வேறு எந்த விவரங்களுக்கும் இந்த கணக்கை பற்று மற்றும் வரவு வைக்கப்படுவதில்லை. இம்முறை முதல் கணக்கு எப்பொழுதும் வரவிருப்பை காட்டும். கூடுதல் முதல் ஏதேனும் கொண்டு வந்தால் கொண்டு வராமல் இருந்தால் அல்லது முதல் நிரந்தரமாக திரும்ப எடுக்காமல் இருந்தால் முதல் கணக்கு அதே தொகையாகவே இருக்கும். எந்த மாற்றமும் இருக்காது. கூடுதல் முதல் கொண்டு வந்தா மட்டும் தான் மாற்றம் இருக்கும். இல்லன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. முதல் கணக்கு கூட்டாளியோட முதல் கணக்கு வரவுல தான் இருப்பு கீழ் கொணரத்துல வரும். ரொக்கமாக கொண்டு வந்தா ரொக்கம்னு வரும். வங்கியாக கொண்டு வந்தா வங்கி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது கூடுதலாக கொண்டு வந்தா ரொக்கம் அல்லது வங்கி அப்படின்னு வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போனா மட்டும் தான் இந்த இடத்துல உங்களுக்கு ரொக்கம் அல்லது வங்கி வரும். இல்லன்னா இருப்பு கீழ் இறக்கம் போட்டு திருப்பி இருப்பு கீழ் கொணர்தல் வரவுல எடுத்துட்டு வந்துருவீங்க.
முதல் கணக்கு நம்ம பேரேட்ல இருந்துச்சுல அதே முதல் கணக்கு மாதிரி தான் இது. நெக்ஸ்ட் நடப்பு கணக்குன்னு என்ன? கூட்டாளியால் கொண்டு வரப்பட்ட தொடக்க முதல், கூடுதல் முதல் மற்றும் அவர்களால் நிரந்தரமாக திரும்ப எடுக்கப்பட்ட முதல் தவிர கூட்டாளிக்கும் நிறுவனத்துக்கும் இடையே உள்ள அனைத்து பிற நடவடிக்கையும் பதிவு செய்வதற்காக கூட்டாளியின் நடப்பு கணக்கு தயாரிக்கப்படுகிறது. முதல், கூடுதல் முதல் நிரந்தரமாக எடுத்துட்டு போறாரு. நிரந்தரமாக எப்ப எடுத்துட்டு போவார் அவரு? அவர் அந்த கூட்டாண்மையிலிருந்து விலகுனா மட்டும்தான் எடுத்துட்டு போறாரு. ஏதாவது ஒரு கூட்டாளி நிரந்தரமாக விலகுறாருன்னா, அந்த இடத்துல அந்த முதல எடுத்துட்டு போவாங்க. அந்த சமயம் தவிர மீதி எல்லா நடவடிக்கைகளும் எங்க பதிவு செய்யப்படுகிறது? நடப்பு கணக்கில் பதிவு செய்யப்படுகிறது. முதல் மீது வட்டி, கூட்டாளியுடைய ஊதியம், கழிவு, கூட்டாளிக்கு லாப பங்கு ஏதாவது இருந்துச்சுன்னா, இது எல்லாமே வரவு வைக்கப்படும். எடுப்பு, எடுப்பு மீதான வட்டி மற்றும் கூட்டாளியோட நட்டப்பங்கு இது எல்லாமே இக்கணக்கில் பற்று வைக்கப்படுகிறது. சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் இருப்பு கட்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இருப்பு மாறிக்கொண்டே இருக்கும். பற்றிருப்பாக இருக்கலாம், அல்லது வரவிருப்பாக எப்படி வேணாலும் இருக்கலாம் நடப்பு கணக்கு. இருப்பு கீழ் கொணர்தல் பற்றிருப்பாக இருந்துச்சுன்னா, இந்த பக்கம் போடுறீங்க. அவங்க சொல்லிருவாங்க எந்த இருப்புன்னு சொல்லிருவாங்க. வரவாக இருந்துச்சுன்னா, இந்த பக்கம் வாப்பான்னு சொல்லிருவாங்க. பற்றுல என்னென்ன வரும்? எடுப்பு, எடுப்பு மீதான வட்டி, நட்டம் இருந்துச்சுன்னா பற்று. சரியா? நடப்பு கணக்குங்கிறது லாப நட்ட கணக்கு மாரியே நெனச்சுக்கோங்க. இந்த இடத்துல கணக்கு தான் லாப நட்ட கணக்கு மாரி ஃபார்ம் போட்டு உங்களுக்கு இங்க கொண்டு வரீங்க. எடுப்பு மீது வட்டி, லாப நட்ட பங்கு, நட்டம் இங்க வரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கூட்டாளிக்கு பார்த்தீங்கன்னா, முதல் மீது வட்டி ஒரு லாப எணம் இல்லையா? அந்த தொழிலானது கூட்டாளிக்கு உங்களுக்கு முதல் கூட்டாளி தொழிலுக்கு முதல் இடுகிறார். அந்த நிறுவனம் அந்த கூட்டாளிக்கு வட்டி குடுக்குது. அது முதல் மீது வட்டி. கம்பெனி சைட்ல பார்த்தீங்கன்னா நட்டம். நம்ம சைட்ல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அது லாபம். ஊதியம் உழைத்திருந்தார் அப்படின்னா ஊதியம் குடுப்பாங்க. கழிவு அப்படிங்கிறது அதே மாரி தான் கமிஷன் குடுக்குறாங்க. லாப நட்ட பகிர்வு கணக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த லாப நட்ட கணக்கு இருக்குல்ல, அதுலருந்து பகிர்ந்து வரக்கூடிய ஒரு லாப பங்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. எப்பவும் போல இருப்பு எந்த பக்கம் உங்களுக்கு இருக்குதோ, அந்த பக்கம் இருப்பு கட்டி, இருப்பு கீழ் இறக்கம் கண்டுபிடிப்பாங்க. எடுத்துக்காட்டு 2 சாந்தி, சுமதி என்ற கூட்டாளிகள் முதல் கணக்குகள் அவர்கள் நிலை முதலாக இருக்கும்போது கண்டுபிடிங்க. அப்படி தயாரிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சாந்தி, சுமதி 2 கூட்டாளி. முதல் ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் முதல் குடுத்துருக்காங்க. அவங்களோட நடப்பு கணக்கு வான்னு குடுத்துருக்காங்க. வரவிருப்புல இது குடுத்துருக்காங்க. ஜூன் 1 கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப எங்க நீங்க கொண்டு போனீங்க முதல் கணக்குக்கு எடுத்துட்டு போயிருவீங்க இந்த. நெக்ஸ்ட் எடுப்பு குடுத்துருக்காங்க. எடுப்பு மீது வட்டி, லாப பங்கு, முதல் மீது வட்டி, ஊதியம், கழிவு. இந்த ஊதியம் பார்த்தீங்கன்னா, சாந்திக்கு மட்டும் தான் இருக்கு. அப்ப சுமதிக்கு டேஷ் அங்கேயும் டேஷ் போட்டுக்கலாம். அதே மாரி கழிவு பார்த்தீங்கன்னா, சாந்திக்கு இல்ல. சுமதிக்கு மட்டும் தான் இருக்குது. இத எப்படி தயார் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஈஸி உங்களுக்கு பேரேடு கணக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலருந்து கண்டிப்பா ஒரு சம் வரும் நம்மளுக்கு. அதனால நிறுத்தி நிதானமா நம்ம பார்த்துக்கலாம். முதல் கணக்குல நீங்க வரவுல தான் இருப்பு கீழ் கொணர்தல் வரும். சரிங்களா? வரவுல வரும். சம் நீங்க கையில எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்க புக் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு இத பார்த்துட்டு போகலாம் புக்ல. உங்களுக்கு எப்பவுமே வரவிருப்பு தான் வரும். நான் உங்களுக்கு இந்த பக்கம் நீங்க போட்டுருவீங்க. சரிங்க. கூடுதல் முதல் கொண்டு வந்ததாக சொன்னதுனால, கூடுதல் முதலை இங்க போட்டுருவீங்க. எப்பவும் போல இருப்பு கட்டி, மறுபடியும் இருப்பு கீழ் கொணர்தல் இந்த பக்கம் வந்துரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நடப்பு கணக்கு அப்படின்னு. நடப்பு கணக்குல பார்த்தீங்கன்னா, அவங்க கணக்கு எங்க இருக்குதுன்னு சொன்னாங்க? இருப்பு வரவுல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? வரவுல உங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்துருவீங்க. வரவுல. புரியுதா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடுப்பு, எடுப்பு மீது வட்டி பற்றுக்கு வந்துரும். எடுப்பு இது வந்து கான்ஸ்டன்ட் மாறவே மாறாது. எடுப்பு, எடுப்பு மீது வட்டி இங்க தான் வரும். இருப்பு கீழ் கொணர்தல் மட்டும் தான் பற்றா வரவான்னு அவங்களே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லாப பங்குன்னு சொன்னதுனால நீங்க வரவுல வந்திருக்கும். நட்ட பங்குன்னா பற்றுக்கு வந்துரும். இங்க லாப பங்கு இந்த பக்கம் வந்துரும். முதல் மீது வட்டி இங்க தான் வரும். சம்பளம் பார்த்தீங்கன்னா, சுமதிக்கு இல்லன்னு சொன்னோம். கழிவு வந்து சாந்திக்கு இல்லன்னு சொன்னோம். அப்போ இங்க பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் எந்த பக்கம் உங்களுக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு. பற்று பக்கம் தான் உங்களுக்கு அதிகமா இருக்குது உங்களுக்கு. அதனால இத இருப்பு கட்டி இந்த இடத்துக்கு சரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, 20,000 இங்க பார்த்தீங்கன்னா 30,000 இந்த பக்கம் கூட்டி இந்த பக்கம் கொண்டு வந்து இருப்பு கட்டுவீங்க. இருப்பு கட்டி அத வந்து இருப்பு கீழ் கொணர்தலாக நீங்க கொண்டு வருவீங்க. எடுத்துக்காட்டு 3 பிரகதீஷ் மற்றும் நரேஷ் ஆகிய கூட்டாளிகள் தங்கள் முதல் கணக்குகளை நிலை முதல் முறையில் பராமரித்து வருகிறார். நிலை முதல்னா முதல் தனியாக இருக்கும். நடப்பு கணக்கு தனியாக இருக்கும். கீழ்காணும் விவரங்களை கொண்டு கூட்டாளியின் முதல் கணக்கை தயாரிக்க. நிலை முதல்.
பிரகாஷ் நரேஷ் முதல் இது வந்து தொடக்க முதல். நடப்பு கணக்கு பற்றுல 1 குடுத்துருக்குறாங்க. இங்க வரவு பிரகதீஷ்க்கு பாரு வரவுல இருக்குது. நரேஷ்க்கு பார்த்தீங்கன்னா பற்றுல இருக்குது. சரிங்களா? அப்போ மாத்தி நீங்க போடணும். அதுக்கப்புறம் அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் கணக்குக்கு எடுத்துட்டு போயிருவீங்க. எடுப்பு மீது வட்டி முதல் கணக்கு நடப்பு கணக்கு பற்றுல வரும். லாப பங்கு முதல் மீது வட்டி கழிவு ஊதியம் அப்படிங்கிறது நடப்பு கணக்குல நீங்க வரவு சைடுல எடுத்துட்டு போவீங்க. முதல் கணக்கு கூடுதல் முதல் யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் போடுவீங்க. கூடுதல் முதல் பாரு 2 பேர் கொண்டு வரல. யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் போடுங்க. மீதி டேஷ் போட்டுருங்க. இருப்புக்கேள் இறக்கம், இருப்புக்கேள் கொணர்தல் இங்க இருப்புக்கேள் இறக்கம் இருக்குது. இது மாத்திக்கோங்க. இருப்புக்கேள் கொணர்தல். நெக்ஸ்ட் நடப்பு கணக்குல பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு பற்று இருக்கு, ஒருத்தருக்கு வரவு இருக்குது. என்னன்னு கரெக்ட்டா பார்த்து தான் நீங்க போடணும். சரிங்களா? பிரகதீஷ்க்கு வந்து வரவுன்னு குடுத்துருக்குறாங்க. நரேஷ்க்கு பார்த்தீங்கன்னா, பற்றுன்னு குடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா எடுப்பு மீது வட்டி பற்றுல வரும்னு சொன்னேன். லாப பங்கு வரவு, முதல் மீது வட்டி கழிவு ஊதியம். இது எல்லாமே வரவுல வந்துரும். அதுக்கப்புறமா இருப்பு கட்டி இந்த பக்கம் இருப்புக்கீழ் இறக்கம் போட்டு இந்த பக்கம் இருப்புக்கீழ் கொணர்தல் போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் மாறுபடும் முதல் முறையில பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கணக்கு தான் தயார் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு முதல் மீது முதல். அந்த முதல்லயே பார்த்தீங்கன்னா, முதலும் அதே இடத்துல தான் வரும். நடப்பு கணக்குடைய விவரங்களும் அதே இடத்துல தான் வரும். இந்த இடத்துல பாரு. இருப்பு கீழ் கொணர்தல் முதல்ல வரக்கூடிய இருப்பு கீழ் கொணர்தல் இங்க வரும். நெக்ஸ்ட் கூடுதல் முதல் கொண்டு வந்தாங்கன்னா, அதுவும் இதே இடத்துல தான் வங்கி அல்லது ரொக்கம்னு வரும். அதுக்கப்புறம் நடப்பு கணக்குல கொண்டு வரோம்ல, அந்த அந்த முதல் மீது வட்டி, ஊதியம், கழிவு, லாப பங்கு. இந்த பக்கம் முதல்ல திரும்பி எடுத்தாருன்னா, இந்த இடத்துல வங்கி அல்லது ரொக்கமாக வரும். எடுப்பு மீது வட்டி, நட்டப்பங்கு. இது எல்லாமே இந்த இடத்துல வரும். நடப்பு கணக்குல வரக்கூடிய விவரங்களும் இதிலேயே தான் வரும். முதல் கணக்கில் வரக்கூடிய விவரங்களும் இதிலேயே தான் வரும். சரிங்களா? நடப்பு கணக்குன்னு தனியா ஒரு இருப்பு இருக்காது. எடுத்துக்காட்டு 4 மன்னன் மற்றும் கேசவன் ஆகியோருடைய முதல் கணக்குகள் மாறுபடும் முதலாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பர்டிகுலர்ஸ் குடுத்துருக்குறாங்க. முதல் வரவிருப்புல குடுத்துருக்குறாங்க. இது 2ம் வரவுல வந்துரும். எடுப்பு மீது வட்டி பற்று, லாப பங்கு வரவு, முதல் மீது வட்டி வரவு, ஊதியம் வரவு, கழிவு வரவு. இந்த ஈஸியா இருக்கும். இந்த மாறுபடும் முதல் முறையில உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நிலை முதலாக இருக்கும்போது 2 கணக்கு நம்ம குடுத்துருப்பாங்க. 2 கணக்கு தனித்தனியா இருப்பு கட்டி கொண்டு வரணும். மாறுபடும் முதலாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா பிரச்சனை இல்ல. இது அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே கொண்டு வரலாம். இருப்பு கீழ் கொணர்தல் மன்னன், கேசவன், லாப நட்ட பகிர்வு, முதல் மீது வட்டி, ஊதியம், கழிவு. யாருக்கு குடுத்தாங்களோ அவங்களுக்கு எழுதிட்டு மத்தவங்களுக்கு டேஷ். இந்த இடத்துல எடுப்பு மீது வட்டி, எப்பவும் போல இருப்பு கட்டி இந்த இடத்துல இருப்பு கீழ் கொணர்தல் கொண்டு வந்துருவீங்க. நிலை முதலுக்கும் மாறுபடும் முதலுக்கும் என்ன வேறுபாடு? நிலை முதல்ல 2 கணக்கு இருக்கும். 1 முதல் கணக்கு, இன்னொன்னு நடப்பு கணக்கு. மாறுபடும் முதல்ல ஒரே ஒரு கணக்கு. அதுக்கு பேரு முதல் கணக்கு. 2வது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, முதல் கணக்குல மாற்றம் எப்படி இருக்கும்? கூடுதல் முதல் கொண்டு வரும்போதோ, அந்த முதல் தொகை நிரந்தரமாக திரும்பி எடுக்கும்போது தவிர, மற்ற நேரங்களில் முதல் தொகை வழக்கமாக மாறாமல் அப்படியே தான் இருக்கும் நிலை முதல்ல. மாறுபடும் முதல்ல ஒவ்வொரு பருவந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும். இருப்பு எப்படி இருக்கும்? முதல் கணக்கு எப்பொழுதும் வரவிருப்பையும், நடப்பு கணக்கு பற்றோ அல்லது வரவிருப்பையோ காட்டும். இங்க முதல் கணக்கு எப்பொழுதுமே வரவிருப்பை காட்டும். இது வந்து பற்றிருப்பை கூட காட்டலாம். ஆனா மோஸ்ட்லி உங்களுக்கு பற்றிருப்பு வராது. சில சமயத்துல வரலாம் அப்படிங்கிறாங்க. சரி கட்டுதல் பார்த்தீங்கன்னா, முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி, ஊதியம், கழிவு, லாபம் மற்றும் நட்டப்பங்கு இது தொடர்பான அனைத்து சரி கட்டுதலும் நடப்பு கணக்குக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே முதல் கணக்கிலேயே சரி கட்டி கொண்டு வருவாங்க. இந்த வேறுபாடும் உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. நெக்ஸ்ட் முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி எப்படி கால்குலேட் பண்றாங்க? அதுக்கு எப்படி வந்து குறிப்பேட்டு பதிவு குடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டியும் ஒப்பாவனம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒப்பாவனம் இல்லன்னா எப்படி இருக்கும்? அப்படின்னு இதுக்கு முன்னாடி தியரியில நம்ம பார்த்திருக்கிறோம். முதல் மீது வட்டி என்பது கூட்டாளியின் முதல் மீது அனுமதிக்கப்படும் வட்டியாகும். பொதுவாக கூட்டாளியின் முதல் அவர்கள் லாப பகிர்வு விகிதத்தில் சமனற்றதாக இருந்தால் முதல் மீது வட்டி அனுமதிக்க கூட்டாளிகள் ஒப்புக்கொள்ளலாம். முதல் தொகை அதிகமாக பங்களித்த கூட்டாளிக்கு ஈடு செய்வதற்காக அமையும். முதல் மீதான வட்டி வீதம் பொதுவாக கூட்டாளிகள் ஒப்புக்கொண்ட விகிதம் ஆகும். கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ஒப்பாவனம் இருந்துச்சுன்னா, ஒப்பாவனம் இல்லாத சூழ்நிலையில உங்களுக்கு முதல் மீது வட்டி அப்படிங்கிறது இல்ல. ஒப்பாவனம் இருந்துச்சுன்னா அதுல சொல்லியிருப்பாங்க. நிறுவனம் நட்டத்தில் இருக்கும்போது முதல் மீது வட்டி வழங்க தேவையில்லை. போதுமானதாக இல்லாத போது, சரி லாபம் இல்ல அப்படின்னீங்கன்னா, அப்போ உங்களுக்கு குறைவாக இருக்கும்போதோ முதல் மீது வட்டி வழங்க தேவையில்லை. இதுக்கு வந்து பதிவு என்ன? முதல் மீது வட்டி கணக்கு பற்று முதல் கணக்கு அல்லது நடப்பு கணக்குல தான் நீங்க இப்பதான் பார்த்தோமே முதல் கணக்க பார்த்தோம்ல அதோடைய குறிப்பேட்டு பதிவு தான். அத வந்து லாப நட்ட கணக்கு பற்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவீங்க முடிக்கும்பொழுது. ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி.
நெக்ஸ்ட் முதல் மீதி வெட்டிய எப்படி கணக்கிடுறாங்க? எடுத்துக்காட்டு 5 மன்னன் மற்றும் ரமேஷ் என்னும் கூட்டாளிகள் 3:1 என்ற விகிதத்தில் லாப நட்டங்களை பகிர்ந்து வருகிறார்கள். அவர்கள் 2017 ஏப்ரல் 1 அன்று கூட்டாண்மையில மன்னன் முதல் 80,000 அப்படின்னு கொண்டு வர்றாரு. அதே இது பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ் 60,000 அப்படின்னு கொண்டு வர்றாரு. அவர்கள் நடப்பு கணக்கு முறையே 10,000, 5,000 வரவிருப்பை காட்டியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல 2018 மார்ச் 31ஆம் நாள் முடிவடையும் ஆண்டிற்குரிய முதல் மீது வெட்டி ஆண்டுக்கு 5% அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க மன்னனுடைய முதல் மீது வெட்டி 80,000 80,000 முதல் கொண்டு வந்தாரா 5% 4,000. ரமேஷுடைய முதல் மீது வெட்டி 60,000 அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. 60,000 × 5/100 3,000. அப்ப முதல் மீது வட்டின்னு போட்டு அவங்களுடைய நடப்பு கணக்குக்கு மாத்திடுறாங்க. நடப்பு கணக்கு முதல் மீது வெட்டி கணக்கிடும் பொழுது ஏன் நடப்பு கணக்குன்னு சொன்னதுனால இவங்க நடப்பு கணக்குக்கு மாத்திடுறாங்க முதல் மீது வட்டி. தனியா முதல் கணக்கு நடப்பு கணக்கு விவரங்கள் கொடுத்ததுனால முதல் மீது வட்டி நடப்பு கணக்குக்கு போயிடுச்சு. நடப்பு கணக்கு உங்களுக்கு வரவுல மன்னனுக்கு 4,000 ரமேஷ்க்கு 3,000 2 சேர்ந்து முதல் மீது வட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு 7,000 அப்படின்னு குறிப்பேட்டு பதிவுகள் கொடுத்துருக்குறாங்க. இது லாப நட்ட கணக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். லாப நட்ட கணக்கு பற்றுல தான் முதல் மீது வட்டி வரும். அதனால லாப நட்ட கணக்கு பற்று முதல் மீது வட்டி கணக்கு வரவுன்னு கொடுத்துருக்குறாங்க. எடுத்துக்காட்டு 6 அந்தோனி மற்றும் அக்டர் என்ற இரு கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகிறார்கள். 2018 ஜனவரி 1 அன்று அவர்களின் முதல் கணக்கு இருப்புக்கள். ஜனவரி 1ன்னு சொல்லியாச்சு. சரியா? அப்ப டிசம்பர் 31ல உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்தோனி 60,000 அக்பர் வந்து 40,000 முதல் கொண்டு வந்திருக்காங்க. 2018 ஏப்ரல் 1 ஜனவரி 1 அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏப்ரல்ல கூடுதல் முதலாக 10,000 கொண்டு வந்திருக்கிறாரு. சரியா? அவ்வாண்டில் அக்பர் 5,000 கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ முதல் மீது வட்டி கண்டுபிடிங்க. அப்ப கூடுதல் முதல் கொண்டு வந்தாங்கன்னா தனியா வட்டியும் கண்டுபிடிக்கணும் நம்ம. சரிங்களா? இப்ப பார்க்கலாம். முதல் மீது வட்டி அந்தோணியோடைய முதல் மீது வட்டி அப்படின்னு போட்டு முதல் மீது வட்டிக்கான ஃபார்முலா முதல் தொகை இன்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம் அப்படிங்கிற போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இதுக்கு. தொடக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 60,000 முதல் கொண்டு வந்தாரா அந்தோணி. சரிங்களா? கணக்குகள் அந்தோணி 60,000 மற்றும் அக்பர் 40,000 கொண்டு 60,000 பார்த்தீங்கன்னா வருஷம் முழுவதும் இருந்துச்சு. சரிங்களா? அப்ப 60,000 × 6/100. சரியா? வட்டி வீதம் எவ்வளவு? 6% இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. 60,000 வருஷம் முழுவதும் இருந்துச்சு. 6/100 3,200. கூடுதல் முதல் எப்படி கொண்டு வந்தாரு? எப்ப கொண்டு வந்தாரு? ஏப்ரல் 1ல அவரு கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 9 மாசம் அந்த கூடுதல் முதல அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த தொழிலுக்காக. ஸோ 10,000 × 6/100 × 9/12. சரிங்களா? 9/12. அப்ப ஈக்குவல் டூ போட்டு உங்களுக்கு அதுக்கான வட்டி தொகையை கண்டுபிடிச்சு 2யும் டோட்டல் போட்டு குடுத்துட்டீங்க. இது முதல் மீது வட்டி. யாருடைய முதல் மீது வட்டி? அந்தோணியுடைய முதல் மீது வட்டி. அக்பர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அவர் 40,000 முதல் கொண்டு வந்தாரு. அது ஆண்டு முழுவதும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. 40,000க்கு எவ்வளவுன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவர் 6வது மாசம் பார்த்தீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி. அதாவது உங்களுக்கு ஏப்ரல் 1 அன்று கூடுதலாக 10,000 கொண்டு வந்தார். அவ்வாண்டில் அக்பர் பார்த்தீங்கன்னா 5,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார்ன்னு குடுத்துருக்காங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டேட் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31 அப்படின்ட்டு குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மாதங்கள் குடுக்காதனால ஆவரேஜா 6 மந்த்ஸ் நீங்க எடுத்திருக்கலாம். இங்க கூடுதல் முதல் நாள் கொடுக்கப்படாததால் முதல் மீது வட்டி சராசரியாக ஆவரேஜா 6 மந்த்ஸ் அப்படின்னு கணக்கிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து உங்களுக்கு ஆவரேஜ்ங்கிறதுனால 6/12ன்னு போட்டுருக்காங்க. சரிங்களா? இந்த 6/12க்கு இதுதான் உங்களுக்கு குறிப்பு குடுத்துருக்காங்க இந்த இடத்துல. நீங்களும் இதே மாரி குடுத்துருந்தாங்கன்னா, கண்டிப்பா குறிப்பு குடுத்துருங்க. இப்ப 6 மாசத்துக்கு 6% எவ்வளவு? ரூ. 150. இதுல வந்து கூட்டி உங்களுக்கு தொகை கண்டுபிடிச்சுக்குவீங்க. இது போக கீழ பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்ஸர தனியா எடுத்து எழுதிருங்க. அந்தோணியோட முதல் மீது வட்டி இவ்வளவு. அதே மாரி அக்பருடைய முதல் மீது வட்டி இவ்வளவுன்னு தனித்தனியா உங்களுக்கு எடுத்து பாக்ஸ் போட்டு காமிச்சுருங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 7 2017 ஜனவரி 1 அன்று அறிவழகன் மற்றும் சீனிவாசன் என்ற கூட்டாளிகள் முதல் கணக்குகள் முறையே 15,000 மற்றும் 10,000 இருப்பை காட்டியது. 2017 ஜூலை 1 அன்று அறிவழகன் கூடுதலாக 5,000 கொண்டு வந்திருக்கிறாரு.
2017 செப்டம்பர் 1 அன்று சீனிவாசன் கொண்டு வந்த கூடுதல் முதலும் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. டேட் 2மே டேட் குடுத்தாச்சு. சரிங்களா? டிசம்பர் 31ல அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, 6% வட்டி அனுமதிச்சிருக்கிறாங்க. அறிவழகன் பார்த்தீங்கன்னா, தொடக்கத்துல எவ்வளோ கொண்டு வந்தாரு? 15,000. அதுக்கு முழு 6% வட்டி போட்டாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, கூடுதல் முதல் எப்ப கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் நபர் பார்த்தீங்கன்னா, அறிவழகன் செப்டம்பர் 1ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஜூலை 1ன்னு சொல்லிட்டேன். அப்ப ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாசம். இவருக்கு எத்தன மாசம்? செப்டம்பர் 1ன்னு சொல்லி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாசம். சரிங்களா? இப்ப இவருக்கு 6 மாசம். இவருக்கு 4 மாசம். கணக்கிட்டு நம்ம போட்டு டோட்டல் போட்டுருவீங்க. சரியா? போட்டுட்டு நீங்க தனியா எடுத்து எழுதிருங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 8. லாப நட்டத்தை சமமாக பகிர்ந்து வருகிறார்கள் சுதா மற்றும் சுபா 2 கூட்டாளிகள். 2017 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய முதல் மீது வட்டி 6% கணக்கிடுக அப்படின்னு. இருப்புநிலை குறிப்புல உங்களுக்கு சொல்லியாச்சு. சரிங்களா? இருப்புநிலை குறிப்புல உங்களுக்கு எவ்வளவு பேலன்ஸ் முதல் எவ்வளவு இருக்குது, நடப்பு பொறுப்பு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியாச்சு. நிலை சொத்துக்கள், நடப்பு சொத்துக்கள் எவ்வளவு அப்படின்னு சொல்லியாச்சு. சுபா மற்றும் சுதா எடுப்புக்கள் 2,500, 3,500. இவ்வாண்டில் ஈட்டிய லாபமும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி கால்குலேட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். இதுல தொடக்க முதல் வந்து கணக்கிடக்கூடிய ஒரு முறை தான் இது. முதல் குடுக்கலைல அந்த முதல். டிசம்பர் இறுதி முதல் குடுத்துருக்காங்க. இறுதி முதல் கூட்டுக எடுப்பு. சரிங்களா? 2யும் கூட்டுறீங்க. இறுதி முதல் அவங்களுக்கு குடுத்தாச்சு. இறுதி முதல் வந்து 15,000, 20,000 பேலன்ஸ் ஷீட்ல குடுத்துருக்காங்க. எடுப்பும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ குடுத்துருக்காங்க. அந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு கீழயே குடுத்துருக்காங்க பாருங்க. கீழயே உங்களுக்கு இந்த 2 எடுப்பும் குடுத்துருக்காங்க. அத நீங்க போட்டுருக்கீங்க. கூட்டுக, எடுப்பு 2யும் கூட்டியாச்சு. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தொடக்க முதல் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப உங்களுக்கு இதுல வந்து லாபம் ஏற்கனவே வரவு வச்சது எவ்வளவு உங்களுக்கு? 15,000 சொல்லியிருக்கிறாங்களா? இந்த லாபம் வந்து 15,000. இந்த 15,000த்த வந்து சமமாக பகிர்ந்து கொண்டார்கள் அப்படிங்கிற வார்த்தை மேல குடுத்ததுனால, சம்ல வந்து சமமாக அப்படிங்கிற வார்த்தை குடுத்ததுனால, 15,000த்த இது சமமாக இங்க பிரிச்சாச்சு. சரியா? சமமாக பிரிச்சாச்சு. இப்ப லாபத்த கழிக்கும்போது உங்களுக்கு தொடக்க முதல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. தொடக்க முதல்ல தான் உங்களுக்கு முதல் மீது வட்டி கணக்கிடணும். இப்ப தொடக்க முதல் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க முதல் மீது வட்டி 6% கண்டுபிடிச்சு போட்டாச்சு. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 9. தங்கள் லாப நட்டங்களை 3:4 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வரும் பிருந்தா மற்றும் பிரவீனா என்ற கூட்டாளிகள் பின்வரும் இருப்புநிலை குறிப்பிலிருந்து 2017 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய முதல் மீது வட்டி 6% கணக்கிடுக அப்படின்னு சொல்லியாச்சு. முதல் குடுத்தாங்க பிருந்தா, பிரவீனா அப்படிங்கிறதுக்கு. இங்க சொத்துக்கள் குடுத்துருக்காங்க. இங்க லாப நட்ட பகிர்வு அப்படிங்கிறது குடுத்தாச்சு. சரிங்களா? கீழ பார்த்தீங்கன்னா, 2017 ஜூலை 1 அன்று பிருந்தா கொண்டு வந்த கூடுதல் முதல் குடுத்துருக்காங்க. மற்றும் 2017 அக்டோபர்ல பார்த்தீங்கன்னா, பிரவீனா வந்து கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வாண்டில் பிருந்தா மற்றும் பிரவீனா எடுப்புக்கள் முறையேவும் குடுத்தாச்சு. ஈட்டிய லாபமும் குடுத்தாச்சு. சரியா? ஈட்டிய லாபம் குடுத்தாச்சு. மேல லாப நட்டத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருப்பு குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் இருப்பு குடுத்துருக்காங்க. அப்போ 31,000 அவ்வாண்டுல லாபம் ஈட்டியிருக்கிறாங்க. 31,000 மைனஸ் 10,000 சரிங்களா? மேல லாப நட்டம் பகிர்வுன்னு ஒண்ணு இருக்குது பாரு. மைனஸ் 10,000 அது போக மீதி உள்ளது 21,000. 21,000த்துல தான் மீதி நம்மளுக்கு கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அது நம்ம பார்க்கலாம். கீழ பிருந்தா வந்து இறுதி முதல் எவ்வளவுன்னு போட்டிருக்கிறாங்க. இறுதி முதல் பேலன்ஸ் ஷீட்ல 30,000, 40,000. எடுப்பும் பேலன்ஸ் ஷீட்ல இருக்குது 5,000, 7,000. சரிங்களா? 2யும் நீங்க கூட்டிட்டீங்க. கழிக்க கூடுதல் முதல். கூடுதல் முதல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுலயே லாஸ்ட் லைன்ல குடுத்துருக்காங்க 6,000. பிருந்தா கொண்டு வந்த கூடுதல் முதல். சரிங்களா? மேல குடுத்துருக்காங்க. பிருந்தா கொண்டு வந்த கூடுதல் முதல் 6,000. சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த இடத்துல 10,000 அக்டோபர் அன்னைக்கு பிரவீனா வந்து கூடுதல் முதல் 10,000 இருக்குது. அத போட்டாச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல லாபம் ஏற்கனவே வரவு வைத்தது அப்படிங்கிறது உங்களுக்கு 21,000 மீதி இருக்குன்னு சொன்னேன்னா, 21,000 31,000த்துல இந்த 10,000 போக மீதி 21,000 இருக்குது. அந்த 21,000த்த உங்களுக்கு பிரிக்கணும். 21,000த்த பிரிச்சு இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. அதனுடைய கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, கீழ
லாபம் வரவு வைத்தது ஈட்டிய லாபம் 31,000. இருப்புநிலை குறிப்பின்படியாக லாபம் இருப்பு பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ மீதி பார்த்தீங்கன்னா 21,000 தான் கணக்குல எடுத்துக்கிறோம். இந்த தொகை 3:4 என்ற விகிதத்தில் அவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஏன்னா லாபம் சமமாக இங்க பிரிக்கல. 3:4ல தான் பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல உங்களுக்கு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 3:4ல பிரிச்சுக்கிட்டதாக சொல்றாங்க. இந்த 3:4 தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? 3:4ல உங்களுக்கு இந்த இடத்துல பிரிச்சு, இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே வரவு வைத்தது இந்த இடத்துல 9,000, 12,000 பிரிச்சிருக்கிறாங்க. சரியா? பிரிச்சு அப்புறமா தான் உங்களுக்கு இத கூட்டி போட்டு இந்த இதுதான் மொத்தமா உங்களுக்கு போட்டு இதுல உங்களுக்கு ஜனவரி 1 தொடக்க முதல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. புரியுதாம்மா? அடுத்து தொடக்கம் முதல்ல இவர் வந்து 20,000 தொடக்க முதல் இருக்கு. அதுல 6% முதல் மீது வட்டி குடுத்துருக்காங்க. கூடுதலாக இவர் வந்து ரூ. 6,000 கொண்டு வந்ததாக சொல்லிட்டாங்களா பிருந்தா? அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு கீழயே 6,000 சொல்லிக்கிறாங்க. 6,000 பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதி 6,000 கொண்டு வந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. பாரு ஜூலை 1ஆம் தேதி பிருந்தா கொண்டு வந்த கூடுதல் முதல் 6,000. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்ப 6 மாசத்துக்கு. 6 மாசத்துக்கு 6% அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, பிரவீனாக்கு பார்த்தீங்கன்னா 25,000 முதல் கொண்டு வந்திருக்கிறாங்க. தொடக்க முதல் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது போக இவர் வந்து கூடுதல் முதல் 3 மாதம் தான். ஏன்னா அக்டோபர் 1ஆம் தேதி தான் பிரவீனா கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்கிறாங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் தான். இது பார்த்தீங்கன்னா மேல நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். எந்த டேட்டுங்கிறது அக்டோபர் 1. சரியா? அது 3 மாசம் உங்களுக்கு. அந்த 3 மாசத்துக்கு எவ்வளவு உங்களுக்கு முதல் மீத வட்டி அப்படின்னு பார்த்து அதுக்கு போட்டுருக்கிறீங்க. தனியா நீங்க பாக்ஸ் போட்டு இந்த இடத்துல காமிச்சுருங்க. பிரவீனாக்கு என்ன முதல் மீது வட்டி, அதே மாரி உங்களுக்கு இப்ப இன்னொருத்தர் வந்து பிருந்தாக்கு எவ்வளவு முதல் மீது வட்டி அப்படிங்கிறது இங்க பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கணும். எடுத்துக்காட்டு 10. ஏ மற்றும் பி வழங்கிய முதல் முறையே 4,00,000, 2,00,000. அவர்கள் லாப பகிர்வு விகிதம் 3:2. முதல் மீது வட்டி கணக்கிடுவதற்கு முன்னாடி இருந்த லாபம் 27,000. பின்வரும் நிலையில் முதல் மீது வட்டி எவ்வளவு அப்படின்னு தொகையை கணக்கிடுக. முதல் மீது வட்டி குறித்து கூட்டாண்மை ஒப்பாவணத்தில் ஏதும் குறிப்பிடாத பொழுது, ஒப்பாவணத்தை குறிப்பிடல அப்படின்னீங்கன்னா நம்ம அனுமதிக்க தேவையில்லை. ஒப்பாவணத்தின்படி முதல் மீது வட்டி 3%னா இந்த 2 பேத்துக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 4,00,000, 2,00,000 போட்டு 3% கண்டுபிடிச்சிருவீங்க. 3வது ஒப்பாவணத்தின்படி முதல் மீது வட்டி 5%ஆக இருக்கும் பொழுது 5% இங்க கணக்கீடுல கொண்டு வந்துட்டீங்க. ஆனா லாபம் எவ்வளவு இருக்குது இதுல? இவங்களுக்கு லாபம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 27,000 தான் லாபம் இருக்குது. சரியா? முதல் மீது வட்டி கணக்கிடுவதற்கு முன்னாடி 27,000 லாபம்னு சொல்லியாச்சு. அந்த வார்த்தை சொன்னதுனால இந்த 2த்துக்கு கூட்டி பாருங்க 12,000, 6,000, 18,000 தான். அப்போ உங்களுக்கு முதல் மீது வட்டி குடுத்துறலாம். இங்க பார்த்தீங்கன்னா, இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 30,000 இருக்கிறது 27,000 தான் லாபம் நம்மளுக்கு. ஆனா இவங்களுக்கு முதல் மீது வட்டி எவ்வளவு இருக்கு? 30,000. லாபம் போதிய லாபம் இல்லன்னா முதல் மீது வட்டி வழங்கப்பட தேவையில்ல. சரியா? அந்த முதல்ல பார்த்தீங்கன்னா இயலாது. லாபம் 27,000 கூட்டாளி விகிதம் வந்து 2:1 விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். முதல் விகிதத்திலேயே பகிர்ந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எடுப்பு மீது வட்டி. இப்ப நம்ம 2 அட்ஜஸ்ட்மென்ட் பார்த்திருக்கிறோம். முதல்ல எப்படி கால்குலேட் பண்ணணும்? அதுக்கப்புறம் முதல் மீது வட்டிய எப்படி கால்குலேட் பண்ணணும்? முதல்ல பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் உங்களுக்கு இருக்கு. மாறுபடும் முதல் அப்படிங்கிற ஒண்ணையும், நிலை முதல் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நிலை முதல்ல 2 கணக்கு இருக்கும். முதல் கணக்கு, நடப்பு கணக்கு. மாறுபடும் முதல்ல அந்த அந்த இது பார்த்தீங்கன்னா, ஒரே கணக்கா கொண்டு வந்துருவாங்க. முதல் கணக்கு அப்படின்னு ஒரு கணக்குல கொண்டு வந்துருவாங்க. இது வந்து எப்பவுமே பேரேட்ல என்ன போடுறோமோ, அதே மாரி முதல் கணக்கு தான் வரவிருப்பை காட்டும். அந்த முதல் கணக்குல முதல் வந்து கூடுதல் முதல் கொண்டு வந்தா மட்டும் தான் உங்களுக்கு பதிவு வரும். இல்லன்னா எந்த பதிவும் வராது. நடப்பு கணக்குல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, எல்லா அட்ஜஸ்ட்மென்ட்டும் கொண்டு வருவீங்க. மாறுபடும் முதலா இருந்தா எல்லாமே அந்த முதல் கணக்கிலேயே கொண்டு வந்துருவீங்க. நெக்ஸ்ட் முதல் மீது வட்டியில கூடுதல் முதல் கொண்டு வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற அட்ஜஸ்ட்மென்ட் இங்க கொண்டு வந்து காமிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் எடுப்பு மீது வட்டி. இந்த எடுப்பு மீது வட்டி மட்டும் கொஞ்சம் அ ஃப டேட்டு கால்குலேட் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். டேட் மீன்ஸ் எந்த மாசத்துல, எந்த நாள்ல அவர் எடுப்பு செய்கிறார்ன்னு பார்த்து, அதுக்கு ஏத்த மாரி தொடக்கத்துல எடுப்பு செஞ்சாரா? இறுதியில எடுப்பு செஞ்சாரா? அல்லது இடைப்பட்ட காலத்துல எடுப்பு செஞ்சாரா? அப்படிங்கிறத பார்த்து எடுப்பு மீது வட்டி நம்ம குடுக்கணும். ஒவ்வொன்னுக்கும் தனித்தனி ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாக்காக கொஞ்சம் மெனக்கெடணும் உங்களுக்கு. அது கொஞ்சம் பார்த்து புரிஞ்சிருச்சு உங்களுக்கு அந்த ஃபார்முலா புரியணும்னு அவசியம் இல்ல. மனப்பாடம் பண்ணி கூட இருக்கலாம். இருந்தாலும் அது புரியறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? கூட்டாளிகளுக்கு இடையே எடுப்பு மீதான வட்டி குறித்து உடன்பாடு
இருக்கும்போது மட்டும்தான் எடுப்பு மீதான வட்டி விதிக்கப்படுகிறது. எடுப்பு மீதான வட்டி விகிதம் கூட்டாளிகள் ஒப்புக்கொண்ட விகிதம் ஆகும். எப்படி ஒப்பந்தத்த சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கேத்த மாரி எடுப்பு மீது வட்டி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இது ஏடுகள்ல பதிவு செய்யணும். எடுப்பு மீது வட்டி எங்க வரும்? முதல் கணக்கு பற்றுல வரும். இல்லன்னா நடப்பு கணக்கு பற்றுல வரும். அதே இது லாப நட்ட கணக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா, எடுப்பு மீது வட்டி எங்க வரும்? இறுதி கணக்கு நெனச்சு பாரு. லாப நட்ட கணக்கு வரவு பக்கத்துல உங்களுக்கு வரும். ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட்டுருவீங்க. எடுப்பு மீது வட்டிய எப்படி கணக்கிடலாம்? நேரடியான ஒரு முறை. இம்முறையில வந்து எடுப்பு மீதான வட்டி எடுப்பு எடுத்த நாளிலிருந்து கணக்காண்டின் இறுதியில் நாள் வரையிலான காலத்துக்குரிய எடுப்பு மீதான வட்டி கணக்கிடப்படுகிறது. எடுப்புகள் மீதான வட்டி கணக்கிட சூத்திரம் எடுப்பு மீதான வட்டி ஈக்குவல் டூ எடுப்பு தொகை. எடுப்பு தொகை உனக்கு சொல்லிருவாங்க. அது வந்து மாதத்தில் இருந்துச்சுன்னா, அந்த வருடத்துக்கு மாத்திக்கிறோம். வட்டி வீதம் அவங்களும் சொல்லிருவாங்க. வட்டிக்குரிய காலம் மட்டும் இருக்கும். நம்ம கால்குலேட் பண்ணணும். எடுப்பிற்குரிய காலம் என்பது எடுப்புக்கள் எடுத்த நாள் முதல் கணக்காண்டு இறுதி நாள் வரையிலான காலமாகும். வெவ்வேறு தொகைகள் வெவ்வேறு கால இடைவெளியில் எடுக்கும்போது இம்முறை பொருந்துகிறது. நேரடி முறை. சரிங்களா? இதுல பார்க்கலாம். வேலன் என்ற கூட்டாளி 2018 ஏப்ரல் 1 அன்று 20,000 எடுத்துக்கிறாரு. ஏப்ரல் 1. சரியா? குளோசிங் டேட் என்னன்னு பார்த்துக்கணும் நம்ம. எப்பவுமேமோ ஒரு டேட்ல உங்களுக்கு இதுன்ட்டு இல்ல. எந்த சம் ஒரு டேட்ட வந்து ஆரம்பிக்கிறாங்களோ, போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 11த்ல தேய்மானம்னு ஒரு லெசன் இருந்துச்சு. தேய்மானத்துல டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எந்த தேதியில எந்த மாதத்தில அந்த இயந்திரமானது வாங்கப்பட்டது. அப்ப குளோசிங் டேட் பார்த்து எத்தனை நாள் அந்த இயந்திரமானது எத்தனை மாதங்கள் அந்த இயந்திரமானது தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். அந்த மாரி இதுலயும் அந்த டேட் ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 1 சரிங்களா? ஏப்ரல் 1ல 20,000 எடுத்துட்டாரு. எடுப்பு மீதான வட்டி ஆண்டுக்கு 10%. மாறுபடும் முதல் முறை எனக் கொண்டு டிசம்பர் 31ல அக்கவுண்டிங் குளோஸ் பண்றாங்க. எடுப்பு மீதான வட்டி கணக்கிடுக. குறிப்பேட்டு பதிவுகள் தருக. கணக்கிடுக. இத 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 பார்த்தோனே சம் போட்டு விட்டுறக்கூடாது. குறிப்பேட்டு பதிவு கேட்டிருந்தாங்கன்னா, அதையும் சேர்த்து தான் போடணும். ஏன்னா நம்மளுக்கு இதுக்கும் மார்க் இருக்கும். சரிங்களா? இப்ப எடுப்பு மீதான வட்டி ஈக்குவல் டூ எடுப்பு தொகை இன்டு வட்டி வீதம் இன்டு வட்டிக்குரிய காலம். எடுப்பு தொகை எவ்வளவு? 20,000 சொல்லியாச்சு. வட்டி வீதம் எவ்வளவு? 10% சொல்லியாச்சு. வட்டிக்குரிய காலம் அப்படிங்கிறது ஏப்ரல் 1 ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 9 மாதம் அந்த எடுப்பானது அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. சரியா? அதற்காக 9/12. 12 போட்டீங்கன்னா, அந்த எடுப்பு மீதான வட்டிய கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வேலனுடைய முதல் கணக்குல எடுப்பு மீது வட்டி வரும். முதல் கணக்குல எடுப்பு மீது வட்டி பத்துல தானே வரும். அதனால பத்துல போட்டாச்சு. எடுப்பு மீதான வட்டி லாப நட்ட கணக்கு வரவுக்கு எடுத்துட்டு போயிருவீங்க. 2 பதிவு குடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு 12. அருண் என்பவர் கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி. கூட்டாண்மை ஒப்பந்தத்தின்படி எடுப்பு மீதான வட்டி 12% விதிக்க வேண்டும் சொல்லியாச்சு. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31ல அக்கவுண்ட் குளோஸ் பண்றீங்க. மார்ச்ல ஒரு எடுப்பு எடுத்திருக்காரு, ஜூன்ல ஒரு எடுப்பு எடுத்திருக்காரு, செப்டம்பர்ல 1 எடுத்திருக்காரு, டிசம்பர்ல 1ஆம் தேதி. ஒவ்வொரு இந்த மாசத்துல 1ஆம் தேதி, 1ஆம் தேதி இவ்வளோ எடுப்பு செஞ்சாரு. எடுப்பு மீதான வட்டி கணக்கிடுக அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த இடத்துல எடுப்பு மீதான வட்டி ஈக்குவல் டூ எடுப்பு தொகை இன்டு வட்டி வீதம் இன்டு வட்டிக்குரிய காலம். கண்டிப்பா ஃபார்முலா எழுதியிருக்கணும் நீங்க. எடுப்பு தொகை மார்ச் 1 இது வந்து ஒரு டேபிள் காலம் மாரி நீங்க போட்டுக்கலாம். நீட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் மாரி போட்டு இந்த இடத்துல வந்து 4 காலம் கிரியேட் பண்ணி ஒரு ஒரு காலத்துலயும் எடுப்பு மீதான வட்டி அப்படிங்கிறது அந்த மாதம் பார்த்தீங்கன்னா, மார்ச் 1 சரியா? எடுப்புன்னு எழுத வேண்டாம். எடுப்புன்னு மேல ஹெட்டிங் போட்டு மார்ச் 1, ஜூன் 1, செப்டம்பர் 1, டிசம்பர் 1ன்னு போட்டுக்கோ. எடுப்பு தொகை 6,000, 4,000, 5,000, 2,000 சரிங்களா? அப்ப வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் 12%. இங்க மார்ச் 1ஆம் தேதி எடுக்குறாங்க. சரிங்களா? அக்கவுண்டிங் பீரியட் எப்போ முடியுது நம்மளுக்கு? டிசம்பர் 31. லாஸ்ட் லைன்ல குடுத்துருக்காங்க பாரு டிசம்பர் 31. ஸோ இந்த இடத்துக்கு வந்துரு. அப்ப டிசம்பர் வரைக்கும் எத்தன மாசம் இந்த எடுப்பானது பயன்படுத்திக்கிறாரு? மார்ச்லேருந்து மார்ச் 1ஆம் தேதிங்கிறதுனால மார்ச் எடுத்துக்கோ. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 10 மாதம். 10/12. நெக்ஸ்ட் ஜூன் 1 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 7 மாசம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, 4 மாசம். எப்படி? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாசம். இது பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி 1 மாசம். ஸோ இத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நீங்க அடிச்சுட்டு நீங்க போட்டீங்கன்னா, இந்த இடத்துல இந்த தொகை கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 தடவ ரிப்பீட்டடா இந்த சம் வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. 1100 எடுப்பு மீதான வட்டி. அப்ப தனியா ஒரு பாக்ஸ் போட்டு எடுப்பு மீதான வட்டி அப்படின்னு போட்டு 1100ன்னு போட்டு வச்சிருக்கேன். இது எடுத்துக்காட்டு 13. அருள் என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி. கூட்டாண்மை ஒப்பந்தத்தின்படி எடுப்பு மீதான வட்டி ஆண்டுக்கு 12%. டிசம்பர் 31ல அக்கவுண்ட்ட குளோஸ் பண்றாங்க. அந்த சம் இந்த சம் ஒரே இதுதான். அதே கால்குலேஷன்ல தான் இங்கேயும் வரும். அதனால நீங்க அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்துக்காட்டு 14.
2018 ஆண்டில் ராஜன் என்ற கூட்டாளி எடுத்த எடுப்புகள் வந்து 30,000. எடுப்பு மீதான வட்டி 10%. டிசம்பர் 18ல பார்த்தீங்கன்னா, எடுப்பு மீதான வட்டி கணக்கிடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எடுப்பு தொகை பார்த்தீங்கன்னா 30,000, வட்டி வீதம் 10%. இந்த இடத்துல எந்த மாசத்துல எடுப்பு செஞ்சாருன்னு மேல ஃபர்ஸ்ட் லைன்ல 2018 ஆண்டில் தான் குடுத்துருக்காங்க. மாதத்த பத்தி சொல்லவே இல்ல. அப்ப ஆவரேஜா நீங்க 6/12ன்னு போடணும். ஆவரேஜா 6/12. இந்த குறிப்பு அப்படிங்கிறத நீ ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோ. ஆவரேஜா 6/12. எடுப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முதலாக இருந்தாலும் சரி, ஆவரேஜா 6/12 போட்டு அந்த அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, பெருக்கல் தொகை நேரடி முறை தான் இதுவரைக்கும் பார்த்தோம். இப்ப பெருக்கல் தொகை. பெருக்கல் தொகை முறையில எடுத்துக்காட்டு 15. எடுத்துக்காட்டு 15ல கூட்டாளிகள் இந்த ஒப்பாமனத்தின்படி 12% கணக்கிடுறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு சம் இருந்துச்சுன்னா, அதே சம் தான் இங்க குடுத்துருக்காங்க. டேபிள் காலத்துல குடுத்துருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. எடுப்பு நாள். நான் சொன்னேன்ல அப்பவுமே டேபிள் போடுங்கன்னு இந்த இதுதான் சொல்லியிருக்கிறேன். எடுப்பு நாள் குடுத்தாச்சு. எடுப்பு தொகை குடுத்துருக்காங்க. வட்டிக்குரிய காலம் டிசம்பர் 31 வரை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். மார்ச்ல 10 மாசம், ஜூன்ல வந்து 7 மாசம் அதாவது மார்ச்லேருந்து கால்குலேட் பண்ணிக்கோ. சரிங்களா? மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31 நாள். டிசம்பர்ங்கிறது மேல அவங்க அக்கவுண்ட் கணக்குல சொல்லியிருக்கிறாங்க. டிசம்பர் 31ல அக்கவுண்ட் முடிக்கிறோம்னு. ஜூன்ல 7 மாசம். ஜூன் வந்து உங்களுக்கு 7 மாசம் இந்த எடுப்பானது ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் 7 மாசம் இந்த எடுப்ப பயன்படுத்தியிருக்கிறார் அந்த உரிமையாளர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 மாசம் பயன்படுத்திக்க. நெக்ஸ்ட் 1 மாசம் பயன்படுத்திக்க. இது 2யும் பெருக்கிருங்க. 6,000 × 10, 4,000 × 7, 5,000 × 4, 2,000 × 1 பெருக்கி மொத்தமாக பெருக்கல் தொகை கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த பெருக்கல் தொகை கண்டுபிடிச்சிட்டு, மொத்த பெருக்கல் தொகை வட்டி வீதம் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் 1,100. அங்கேயும் இதே 1,100 தான் வந்துச்சு. இங்கேயும் அதேதான். நெக்ஸ்ட் சராசரி காலமுறை 3வது. இதுதான் கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு சராசரியாக உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்னுக்கும் சராசரி காலம் கண்டுபிடிச்சு கொண்டு வருவீங்க. எடுப்பு மீதான வட்டி, அவ்வாண்டில் எடுத்த மொத்த தொகை, ஆண்டுக்குரிய வட்டி வீதம், அதுக்கப்புறமா சராசரி காலம். சரிங்களா? சராசரி காலம் பார்த்தீங்கன்னா, முதலாவது எடுப்புக்கும் இறுதி எடுப்புக்கும் 2க்கும் கூட்டி அந்த முதலாவது எடுப்பு ஆண்டு இறுதிக்கும் இடையே உள்ள மாதங்களின் எண்ணிக்கை. இறுதி இருப்புக்கும் ஆண்டு இறுதிக்கும் இடையே உள்ள மாதங்கள் எண்ணிக்கை. அதாவது முதலாவது எடுப்பு ஜனவரி 1ஆம் தேதி எடுக்கிறாரு. ஆண்டு இறுதியில் எடுக்கக்கூடிய எடுப்பு இருக்குல்ல, முதலாவது எடுப்புக்கும் ஆண்டு இறுதிங்கிறது டிசம்பர் 31ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கும் இடைப்பட்ட மாதங்கள் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். இறுதி எடுப்பு வந்து டிசம்பர் 1ஆம் தேதி எடுக்கிறாருன்னா, ஆண்டு இறுதிக்கும் இடையே உள்ள மாதங்களின் எண்ணிக்கை. சரிங்களா? 2யும் கூட்டி 2ஆல ஆவரேஜ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா குடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்முலா சொன்னா எந்த அளவுக்கு புரியும் அப்படிங்கிறது தெரியல. இது தொடக்கத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். தொடக்கம், இடை, நடு, முடிவில் சொல்றேன். அந்த இது புரிஞ்சது அப்படின்னீங்கன்னா, அது புரிஞ்சு நீங்க போட்டுக்கோங்க. புரியாத பட்சத்துல இந்த தொகை இருக்குல்ல 6.5, 6.5, 7.5, 9ன்னு இருக்கா, இத மட்டும் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு அந்த மனப்பாடமா நீங்க வச்சுட்டும் கூட இந்த கணக்க நீங்க போட்டுக்கலாம். அப்படி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லாத பட்சத்துல உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவீங்க. எடுப்பு மீது வட்டி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த 6.5 சரி 6.5 டிவைடட் பை 12ன்னு அர்த்தம். சரியா? மாசத்துல ஆவரேஜா எத்தன நாள் 6.5 அப்படின்னு வரும். டிவைடட் பை 12ன்னு இருக்கும். சரிங்களா? 7.5 டிவைடட் பை 12, 9 டிவைடட் பை 12, 6 டிவைடட் பை 12, இங்கே 6 டிவைடட் பை 12, 6 டிவைடட் பை 12, 5.5 டிவைடட் பை 12, 4.5 டிவைடட் பை 12, 3 டிவைடட் பை 12ன்னு இருக்கும். இந்த 6.5 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும்னா, நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்கோங்க. முதல் எடுப்பு அப்படிங்கிறது தொடக்கத்துல எடுத்திருக்கிறாரு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இத வச்சு நீங்க எல்லாமே பார்த்துக்கோங்க. தொடக்கத்துல எடுத்திருக்கிறாரு. முதல் அப்படிங்கிறது தொடக்கத்துல. ஜனவரி 1ஆம் தேதி எடுத்துக்கிறாரு. அந்த எடுப்பானது அந்த வருஷ கடைசி வரைக்கும் எத்தனை முறை பயன்படுத்தியிருப்பாரு? ஜனவரி 1 சரிங்களா? டிசம்பர் வரைக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்ட்டு 12 மாசமும் அந்த எடுப்பானது பயன்படுத்தப்பட்டது. அதுதான் 12 போடும். பிளஸ் 1ங்கிறது இறுதியாக ஒரு எடுப்பு எடுத்தார்ல டிசம்பர் 1ஆம் தேதி. அந்த 1ஆம் தேதி எடுப்பு எத்தனை மாசம் யூஸ் பண்ணியிருப்பாரு? டிசம்பருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதான் 1ன்னு குடுத்துருக்காங்க. இது ஆவரேஜ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது ஃபார்முலா உங்களுக்கு. அப்ப 12 + 1 13 ÷ 2 அப்படின்னு போட்டீங்கன்னா,
இந்த இடத்துல 6.5 ஆவரேஜா 6.5 காலத்துக்கு அவர் உபயோகப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அது வந்து டிவைட் பை 12ன்னு வரும். சரிங்களா? டிவைட் பை 12. இப்ப முழு பின்னமாக மாத்தணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு மேல 2ஆல கீழ 2ஆல பெருக்குனீங்க அப்படின்னீங்கன்னா, 6.5 அப்படிங்கிறது 13 அப்படின்னு மாறும். இல்லையா? 13 டிவைட் பை 24ஆ மாத்திக்கலாம். அந்த புள்ளி இருக்காத பட்சத்துல நீங்க அப்படி வேணா மாத்திக்கலாம். இது மாதந்தோறும். சரியா? தொடக்கத்து நடுவில் அப்படிங்கிறது ஜனவரி 15ஆம் தேதி எடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த எடுப்பானது 11 1/2 மாசம் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் எடுப்ப. ஜனவரி 15ஆம் தேதி தானே எடுத்தாரு. 11 1/2 மாசம் யூஸ் கடைசி எடுப்பு டிசம்பர் 15ஆம் தேதி எடுக்கும்போது, அது அந்த 15 நாள் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. 1/2 மாசம் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதான் 0.5ன்னு போட்டுருக்காங்க. முடிவில் அப்படிங்கிறது ஜனவரி 31ஆம் தேதி நம்ம எடுத்திருக்கிறோம். அத வந்து 11 மாசம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கடைசியில டிசம்பர் 31ல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அத யூஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. அடுத்த வருஷத்துக்கு போயிரும் இல்லையா? அடுத்த வருஷத்த கணக்காண்டு கொண்டு வர வேண்டாம். அத வந்து டிசம்பர் 31ல எடுத்தாருன்னா, அந்த எடுப்ப பயன்படுத்தியிருக்க மாட்டாரு. இந்த இந்த ஆண்டுக்கு பயன்படுத்தியிருக்க மாட்டாரு. அப்ப 0ன்னு போட்டாச்சு. 0/2ன்னு போடும்போது 5.5ன்னு வந்திருக்கும். சரிங்களா? இதே மாரி காலாண்டு. காலாண்டுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் எத்தனை காலாண்டு வரும் அப்படின்னு பார்த்துக்கோ. 12 மாசம் டிவைட் பை 4ன்னு போட்டா உங்களுக்கு 3, 3 மாசத்துக்கு ஒரு தடவ வரும். 3, 3 காலாண்டா வரும். அந்த காலாண்டுல தொடக்கம், இறுதி அது மாரி வரும். அரையாண்டு அப்படிங்கிறது ஒரு 12 மாசத்துல பார்த்தீங்கன்னா 2 அரையாண்டு வரும். அதையும் இதே மாரி நீங்க கால்குலேட் பண்ணணும். மொத்தத்துல நீங்க 6.5 இந்த 7.5 இத வந்து நீங்க கரெக்ட்டா ஞாபகம் வச்சு நீங்க இந்த கணக்க போட்டுக்கோங்க. ஜான் என்பவர் கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி. அவர் வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 1000 எடுத்துக்கொண்டார். தேதி சொல்லவே இல்ல. வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொண்டார். எடுப்பு மீதான வட்டி 5% விதிக்கப்பட வேண்டும். எடுப்புக்கள் மீது வட்டி சராசரி கால முறையை பயன்படுத்தி நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. சராசரி கால முறையை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு மாத தொடக்கத்தில் எடுத்தால், ஒவ்வொரு மாத நடுவில் எடுத்தால், ஒவ்வொரு மாத இறுதியில் எடுத்தால் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஒவ்வொரு மாத ஒவ்வொரு மாத தொடக்கத்தில் சொல்லியாச்சு. இல்லையா? எடுப்பு தொகை ஒவ்வொரு மாதமும் 1000 சொன்னதுனால ரூ. 12,000 எடுத்துக்கிறேன். இன்டு 12,000. ஒவ்வொரு மாதம் தொடக்கத்தில் சொன்னதுனால 6.5 சராசரியாக வருமா? இந்த ஃபார்முலா கண்டிப்பாக நீங்க எழுதியிருக்கணும். இந்த இடத்துல 12,000 இன்டு 5/100 இன்டு 6.5/12. இந்த புள்ளி வேண்டாம் அப்படின்னீங்கன்னா, நீங்க இத முழு பின்னமாக மாத்திக்கோங்க. 13/24. சரியா? 13/24ன்னு போட்டுட்டு அப்புறம் போட்டுக்கோங்க. இதே ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு மாதமும் நடுவில் எடுத்தால் அப்படின்னு வந்தா, நடுவுல பார்த்தீங்கன்னா 6/12 ஃபார்முலா. இறுதியில் எடுத்தா 5.5 தொடக்கத்தில் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால உங்களுக்கு 5.5. இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குதுமா. இந்த இடத்துல இருக்குது. ஒவ்வொரு மாதமும் தொடக்கத்தில் ஒவ்வொரு மாதமும் அப்படின்னு சொல்லியாச்சு. தொடக்கத்தில் எடுத்தால், நடுவில் எடுத்தால், முடிவில் எடுத்தால். சரியா? ஒவ்வொரு மாதம் சொன்னதுனால இது வருதுமா. ஒவ்வொரு காலாண்டு சொன்னா இது வரும். ஒவ்வொரு அரையாண்டுன்னு சொன்னீங்கன்னா இது வரும். புரியுதா? ஒவ்வொரு மாதம் சொன்னதுனால இந்த 3 இதுவும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 17. பிரியா மற்றும் கவிதா இருவரும் கூட்டாளிகள். பிரியா ஒவ்வொரு காலாண்டு இறுதியும் 4000 எடுத்தால் சொல்லியாச்சு. ஒவ்வொரு காலாண்டு இறுதி. அப்ப ஃபார்முலாக்கு நீங்க போய்க்கோங்க. காலாண்டு இறுதி அப்படிங்கிறது ஃபார்முலாக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். காலாண்டுல 3 இருக்கும். தொடக்கம், நடுவில், இறுதியில் அப்படின்னு சொல்லிட்டு புக்க கையில எடுத்து வச்சுக்கோங்க. எடுப்புக்கள் மீதான வட்டி 6%. 2018 மார்ச் 31ல முடிவடையும் ஆண்டுக்குரிய எடுப்பு மீது வட்டி சராசரி கால முறையை பயன்படுத்தி எந்த மெத்தடுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சராசரி கால முறையை பயன்படுத்தி கணக்கிடவும். பிரியாவுக்கு வந்து சராசரி கால முறையை பயன்படுத்தி 4000 அவர் எடுத்திருக்கிறாரு. இன்டு காலாண்டுன்னு சொன்னதுனால 4ஆல பெருக்கியிருக்கிறீங்க. சரிங்களா? காலாண்டுன்னு சொன்னதுனால 4ஆல பெருக்கியிருக்கீங்க. ரூ. 16,000. எடுப்பு ஒவ்வொரு காலாண்டு இறுதியில் சொன்னதுனால ஃபார்முலா வந்து 4.5. எடுப்புக்கள் மீதான வட்டி பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா போட்டுட்டு 16,000 × 6% × 4.5 ÷ 12. புள்ளி தேவையில்லைன்னா 9/24 அப்படின்னு மாத்திக்கோங்க. அப்ப உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எடுத்துக்காட்டு 18. வெண்ணிலா மற்றும் ஈஸ்வரி இருவரும் கூட்டாளிகள். வெண்ணிலா ஒவ்வொரு அரையாண்டு தொடக்கத்தில் எடுத்துக்கிறாரு. சரியா? அரையாண்டு தொடக்கம் சொல்லியிருக்கிறாங்க. கரெக்ட்டா ஒவ்வொன்னையும் நீங்க பார்த்து தான் போடணும். எடுப்பு மீதான வட்டி மட்டும் கரெக்ட்டா நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க கரெக்ட்டா அண்டர்லைன் பண்ணிட்டு கொண்டு வாங்க. தொடக்கத்தில் அரையாண்டு தொடக்கத்தில் 5000 எடுத்துக்கொண்டார்.
கணக்கிட வேண்டிய எடுப்பு மீதான வட்டி ஆண்டுக்கு 4%. 2018 டிசம்பர்ல அக்கவுண்ட்ட குளோஸ் பண்றாங்க. அப்ப சராசரி காலமுறைன்னு சொல்லியாச்சா? ஒரு அரையாண்டுன்னு சொன்னதுனால 2ஆல பெருக்கிட்டீங்க. 5000 இன்டு 2 10,000 எடுப்பு ஒவ்வொரு அரையாண்டு இறுதியில் எடுத்தால் சராசரி காலம் 9. அரையாண்டு இறுதியில எடுத்ததுனால 9. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்த எடுப்புத் தொகை பார்த்தீங்கன்னா 10,000 வட்டி வீதம் 4%. அதுக்கப்புறமா அரையாண்டு தொடக்கத்தில் அப்படி இந்த இது இறுதியில் எடுத்தாலும் வராது. தொடக்கம் அப்படின்னு தான் வரும் இந்த இடத்துல. தப்பா போட்டிருக்கிறாங்க. மேல தொடக்கம் தான் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு அரையாண்டு தொடக்கம் தான் இருக்குது. இந்த இடத்துல தொடக்கம் வரணும். உங்க புக்ல ஒருவேளை கரெக்ஷன் போட்டிருக்கோ என்னமோ தெரியல. நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 9/12 சரிங்களா? தொடக்கம் அப்படின்னா 9/12 தான் வரும் உங்களுக்கு. இப்ப நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா ரூ. 300 கிடைக்கும். நீங்க இந்த சம் வந்து எடுப்பு மீதான வட்டி போடுறீங்கன்னா, அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா, தொடக்கம் இருந்துச்சுன்னா என்னென்ன வரும்? தொடக்கம் அப்படிங்கிறது மாதந்தோறும் அப்படின்னீங்கன்னா 6.5, 6, 5.5 மனப்பாடம் வச்சுக்கோ. அதே இது காலாண்டுன்னா 7.5, 6, 4.5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரையாண்டு அப்படிங்கிறது 9, 6, 3 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்த உடனே இந்த பக்கம் ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டு, அதுக்கப்புறமா சம் போட ஆரம்பிங்க. இந்த இந்த மாதங்கள் உங்களுக்கு மாறிடுச்சுன்னா, சம் அப்படியே தப்பாயிரும். சராசரி காலம். நெக்ஸ்ட் கூட்டாளியுடைய ஊதியம் மற்றும் கழிவு. கூட்டாளிகள் உழைப்பூதியம், ஊதியம் அல்லது கழிவு போன்ற வகையில் அனுமதிக்கப்படலாம். கூட்டாளிகள் தங்கள் திறன் மற்றும் நிபுணத்துவம், மேலாண்மை பணி போன்ற பங்களிப்பினை நிறுவனத்துக்கு அளிப்பதால் வழங்கப்படுகிறது. அவ்வாறு அனுமதிக்கப்பட்டால் இது குறித்த கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். கூட்டாண்மை ஏடுகளில் பதிவு செய்யப்பட வேண்டிய குறிப்பேட்டு பதிவுகள் பார்த்தீங்கன்னா, கூட்டாளியின் ஊதியம் மற்றும் கழிவு முதல் கணக்கு வரவுல எடுத்துட்டு போவோம். நம்ம முதல் கணக்கு போடும்போதே இத பார்த்துருக்குறோம் நம்ம. இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லாப நட்ட கணக்கு, பகிர்வு கணக்கு பற்றுல எடுத்துட்டு வருவீங்க. கூட்டாளியுடைய ஊதியம், கூட்டாளியுடைய கழிவுன்னு சொல்றதுனால லாப நட்ட பகிர்வு கணக்குக்கு எடுத்துட்டு வருவீங்க. முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டிலாம் லாப நட்ட கணக்குக்கு எடுத்துட்டு போணும். லாப நட்ட கணக்கோட எக்ஸ்டென்ஷன் தான் உங்களுக்கு லாப நட்ட பகிர்வு கணக்கு. அப்போ இந்த கூட்டாளி அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால லாப நட்ட பகிர்வு கணக்குக்கு தான் நம்ம எடுத்துட்டு போவோம். இதுல வந்து கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபம், கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபம் 2 ஃபார்முலா இருக்கு. இது வந்து நம்ம அ லாஸ்ட் 11th லாஸ்ட் லெசன் அப்படிங்கிற இறுதி கணக்கு 2ன்னு இருக்கு. அந்த இறுதி கணக்கு 2ல மேலாளருக்கு செலுத்த வேண்டிய கழிவு, கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்துல இருக்கும். கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபம் நீங்க போட்ட ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. அதே ஃபார்முலா தான் இந்த இடத்துலயும். கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்த கண்டுபிடிச்சு சதவீதம் எவ்வளவு? 10% 10/100. பின் அப்படின்னா 10/110 வரும். 100 + 10 110 சரிங்களா? இதுவே 7% 7/107 அந்த மாரி வரும். எடுத்துக்காட்டு 19 பார்க்கலாம். சையது, சாமுவேல் மற்றும் சுதாகர் மூவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் கூட்டாளிகள். அவர்கள் தங்கள் லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து கொண்டார்கள். அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஒரு நிறுவனத்தின் தொழிலுக்கு அவர் அளித்த பங்களிப்புக்காக கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் விதிகளின்படி சாமுவேல் மாதம் ஊதியம் வந்து 2000 அனுமதிக்கப்பட்டது. மற்றும் சுதாகருக்கு கழிவு ஆண்டுக்கு 6000 அனுமதிக்கப்பட்டது. மாசம் மாசம் 2000 குடுக்குறாங்க. இங்க வருஷத்துக்கு 6000. முதல் மற்றும் மாறுபடும் முதலாக கொண்டு இங்கே குறிப்பேட்டு பதிவுகள் தருக. அப்ப சாமுவேலுடைய ஊதியம் எவ்வளவு? 24,000. சுதாகருடைய கல்வி அளவு 6,000. அப்ப சாமுவேலு ஊதிய கணக்கு பற்று சாமுவேலுடைய முதல் கணக்குக்கு எடுத்துட்டு போவீங்க. முதல் கணக்கு உங்களுக்கு 2 காலம், 3 காலம் இருக்குமா? அப்ப முதல் கணக்கு சாமுவேலுடைய முதல்ல போயி அவருடைய ஊதியத்த போடுவீங்க. அதே வேறு சுதாகருடைய முதல் கணக்குல கழிவு போடுவீங்க. லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்றுல இவங்க 2 பேத்துக்கும் போட்டு உங்களுக்கு ஊதியம் கழிவு போடுவீங்க. எடுத்துக்காட்டு 20. முரளி, சேது இருவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். முரளி கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்தில் 10% கழிவாக பெற வேண்டும். கழிவுக்கு முன் சொல்லியாச்சு. முன் அப்படிங்கிறது ரவுண்ட் பண்ணிக்கோ. அப்ப 10/100 தான் போடுவீங்க. சேது கழிவுக்கு பின் உள்ளத ரவுண்ட் பண்ணிக்கோ. 10% பெற வேண்டும் அப்படிங்கிறாங்க. மார்ச் 31 அக்கவுண்ட்ட குளோஸ் பண்றாங்க. நிகர லாபம் வந்து உங்களுக்கு குடுத்தாச்சு. 1,10,000 சொல்லியாச்சு. அப்போ முரளிக்கு பார்த்தீங்கன்னா 1,10,000 இன்டு 10/100 உங்களுக்கு எவ்வளவு? உங்களுக்கு 11,000 கிடைச்சிருக்குது. இதுவே கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபம் அப்படின்னீங்கன்னா, கழிவு எவ்வளவு உங்களுக்கு கண்டுபிடிச்சு, அந்த கழிவ நீங்க மைனஸ் பண்ணிருவீங்க. இந்த இடத்துல 1,10,000 இங்க நிகர லாபம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1,10,000
கழிவு எவ்வளவு உங்களுக்கு 11,000. இந்த 11,000 கழிச்சீங்க அப்படின்னீங்கன்னா 99,000. இந்த 99,000த்துல 10/110. சரிங்களா? கழிவு பார்த்தீங்கன்னா, கழிவு வீதம் டிவைட் பை 100 பிளஸ் கழிவு வீதம். இப்ப 10% சொன்னதுனால 10/110. 99,000 இன்டு 10/110. அப்ப ஆன்சர் வந்து 19,000 வரும். இந்த சம்மம் உங்களுக்கு 3 மார்க்ல உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கூட்டாளியிடமிருந்து பெற்ற கடன் மீதான வட்டி. சரிங்களா? கூட்டாண்மை நிறுவனத்தில பார்த்துக்கிட்டீங்க, கடன் அல்லது முன்பணம் வழங்கியிருக்கலாம். யாரு? ஒரு கூட்டாளி. இந்த சூழ்நிலையில கூட்டாளியின் கடன் மற்றும் முன்பண கணக்கு ஏடுகளில் தனியாக பராமரிக்க வேண்டும். கூட்டாளியுடைய முதல் கணக்குக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. தனியாக கடன் கணக்குன்னு இருக்கும். கூட்டாளிகள் தங்களின் கடன் அல்லது முன்பணம் மீது அவர்கள் ஒப்புக்கொண்டபடி உங்களுக்கு வட்டி விகிதம் பெற உரிமையுண்டு. ஒப்பாவனத்துல அத பத்தி எதுவும் சொல்லல அப்படின்னாலும் இல்லாத போதும் கூட்டாளி ஆண்டுக்கு 6% வட்டி பெற உரிமை உண்டு. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒப்பாவனம் ஏதும் இல்லாத பொழுதும் கூட்டாளிகள் ஆண்டுக்கு 6% வட்டி பெற உரிமை உண்டு. இது வந்து நிறும சட்டம் 1932 ஃபர்ஸ்ட் பேஜே நம்ம பார்த்திருக்கோம். பிரிவு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்கிறாங்க. கூட்டாண்மை நிறுவனத்தின் ஏடுகளில் கீழ்கண்ட குறிப்பேட்டு பதிவுகள் கூட்டாளிகளின் கடன் மீதான வட்டி கணக்கு பற்று கூட்டாளியுடைய கடன் கணக்குன்னு தனியா இருக்கும். அந்த கணக்கு வரவு. அது லாப நட்ட கணக்குக்கு நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். கடன் மீதான வட்டிய. நெக்ஸ்ட் லாப பகிர்வு. இந்த லாப பகிர்வை எப்படி நம்ம போட போறோம்னு பார்க்கலாம். லாப நட்ட பகிர்வு கணக்கு. இது லாப நட்ட கணக்குடைய நீட்டிப்பாகும் எக்ஸ்டென்ஷன் தான். இது கூட்டாளியிடமிருந்து பெற வேண்டிய தொகை மற்றும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டியது தொடர்பான நடவடிக்கை சரிக்கட்டும் நோக்கத்திற்காக தயாரிக்கப்படுகிறது. நிகர லாபம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா லாப நட்ட கணக்குல நிகர லாபம் கண்டுபிடிப்போம். அந்த நிகர லாபத்துக்கு அப்புறமா தான் இந்த லாப நட்ட பகிர்வு கணக்குன்னு ஒண்ணு தயாரிக்கிறோம். இது அடிப்படையில் ஒரு பெயரளவு கணக்கு தான். லாப நட்ட கணக்கு மாதிரி தான். நிகர லாபம், எடுப்பு மீதான வட்டி போன்றவை இக்கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. முதல் மீது வட்டி, ஊதியம், கழிவு, உழைப்பூதியம் இது எல்லாமே அந்த இதுல பற்று பக்கம் எடுத்து எழுதப்படுகிறது. லாப நட்ட கணக்கு மாதிரியே பெயரளவு கணக்கு மாதிரியே தான் இருக்கும். இது இருப்பாக லாபம் அல்லது நட்டம் வரும். அதை வந்து அவங்க முதல் மற்றும் நடப்பு கணக்குக்கு லாப பங்குல பிரிச்சு கொடுத்துட்றாங்க. ரேஷியோல பிரிச்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். லாப நட்ட கணக்குல இருந்து நிகர லாபம் இங்க கொண்டிருப்பாங்க. எடுப்பு மீதான வட்டி இங்க குடுத்துருவாங்க. எடுப்பு மீதான வட்டி 2 பேர் இருக்கிறாங்கன்னா, அந்த எடுப்பு மீதான வட்டின்னு ஹெட்டிங் போட்டு ஒய்ன்னு போட்டுருவோம். இந்த இடத்துல முதல் மீது வட்டி 2 பேர் இருக்கிறாங்கன்னா, முதல் மீது வட்டி பிரிச்சு குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஊதியம், கழிவு. இதுல வரக்கூடிய லாபமா இருந்துச்சுன்னா 2 பேருக்கும் அந்த ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. நட்டமா இருந்தா இந்த பக்கம் அந்த ரேஷியோல பிரிச்சுக்குவாங்க. லாப நட்ட கணக்குல இருக்கிற மாரியே தான். முழுசும் போட மாட்டாங்க லாபத்த. 2 பேர் பிரிச்சுக்குவாங்க. 2 கூட்டாளி இருப்பாங்கல்ல பிரிச்சுக்குவாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நட்டம் இருந்துச்சுன்னா 2 கூட்டாளி, 3 கூட்டாளி அவங்க பிரிச்சுக்குவாங்க. எடுத்துக்காட்டு 21. அருளப்பன் மற்றும் நல்லசாமி இருவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். அவர்கள் தங்கள் லாப நட்டங்களை 4:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகிறார்கள். 2018 ஜனவரி 1 அன்று அவர்களுடைய முதல் முறையே 20,000, 10,000. சரியா? 20,000, 10,000 கூட்டாண்மை ஒப்பாவனத்துல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? முதல் மீது வட்டி 5% அப்படின்னு சொல்லியாச்சு. அருளப்பன் மற்றும் நல்லசாமி இருவருடைய எடுப்பு மீது வட்டி அப்படிங்கிறது 200, 300ன்னு அவங்களே குடுத்துட்டாங்க. முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி கழிப்பதற்கு முன் உள்ள நிகர லாபம் அப்படிங்கிறது 18,000. நிகர லாபமும் உங்களுக்கு குடுத்தாச்சு. இதுல மாறுபடும் முதல் அப்படின்னு நினைச்சிட்டு தேவையான குறிப்பேட்டு பதிவுகள் தருங்க. அதுக்கப்புறம் லாப நட்ட பகிர்வு தருது. இந்த இடத்துல குறிப்பேட்டு பதிவுக்கு முன்னாடி இந்த பேரேட்டு கணக்கு, அதாவது லாப நட்ட கணக்குக்கு வந்துரலாம். லாப நட்டம் நிகர லாபம் எவ்வளவு சொன்னோம்? 18,000. எடுப்பு மீது வட்டி சம்முக்கு போயிருங்க. எடுப்பு மீது வட்டி பாரு புக்ல பார்த்தீங்க அப்படின்னு தெரியும். எடுப்பு மீது வட்டி அருளப்பனுக்கும் நல்லசாமிக்கு தனித்தனியா உங்களுக்கு குடுத்தாச்சு. அத நீங்க வரவுல எடுத்துட்டு வந்துரு. லாப நட்ட கணக்கு வரவுல தான் நம்ம எப்பவுமே எடுத்துட்டு வருவோம். அதே மாரி இந்த இடத்துல எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா அருளப்பனுக்கும் நல்லசாமிக்கும் பாரு முதல் மீது வட்டியும் குடுத்துருக்குறாங்க. குடுத்துருக்குறாங்களா? அத பாருங்க. குடுத்துருக்குறாங்களாம்மா? அருளப்பன், நல்லசாமி. சரிங்களா? அந்த முதல் மீது வட்டி உங்களுக்கு 5% சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல 5% கண்டுபிடிச்சு இந்த இடத்துல போட்டுருங்க. முதல் மீது வட்டி அப்படிங்கிறது பற்று பக்கம் வரும். இதுல வந்தீங்கன்னா, முதல் முறையே உங்களுக்கு 20,000, 10,000 குடுத்துருக்குறாங்க. அந்த 20,000 இன்டு 5/100 அதே மாரி 10,000 இன்டு 5/100 இத போட்டிருப்பீங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா,
இந்த பக்கம் ஜாஸ்தியா இருக்கு. 18,500 கூட்டி இந்த பக்கம் போட்டு மீதி உள்ள தொகைய இங்க கண்டுபிடிச்சுக்கங்க. இதுக்கு பேர் லாபம். பற்றுல வந்தா லாபம். லாபத்த அவங்க 4:1 என்ற விகிதத்துல பிரிச்சுக்கிறாங்க. புரிஞ்சதா? இந்த முதல் மீது வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறோம்? முதல் குடுத்தாச்சு. அந்த முதல்ல இருந்து இத கண்டுபிடிச்சுக்கங்க. எடுப்பு மீது வட்டி அவங்களே குடுத்துட்டாங்க. அது பிரச்சனை இல்ல. அப்படியே போட்டுருங்க. இந்த லாபம் பார்த்தீங்கன்னா, அவங்களே குடுத்துருக்காங்க. அத அப்படியே போட்டுருங்க. இந்த லாப நட்ட கணக்குலேருந்து வந்ததுக்கு லாப நட்ட கணக்குன்னு போட்டுருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? நிகர லாபம். சரிங்களா? நிகர லாபம். இப்ப 4:1ல பிரிச்சுட்டேங்க. இப்ப பதிவு எப்படி போடணும்? இந்த இடத்துல குறிப்பேட்டு பதிவு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முதல் மீது வட்டி, அருளப்பன் முதல் மீது வட்டி, நல்லசாமியுடைய முதல் மீது வட்டி இருக்குல்ல, அந்த 2மே முதல் மீது வட்டின்னு ஹெட்டிங்ல கொண்டு வந்துட்டேன். முதல் மீது வட்டி கணக்கு பற்று, முதல் கணக்கு வரவு. முதல் கணக்கு வரவுக்கு நீங்க எடுத்துட்டு போயிருவீங்க. அதே லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று சரிங்களா? முதல் மீது வட்டி கணக்கு வரவு. அந்த 1500 அப்படி 2 என்ட்ரி போடுவீங்கம்மா. ஒவ்வொன்னுக்கும் 2 என்ட்ரி போடுறீங்க. நெக்ஸ்ட் நல்லசாமியுடைய எடுப்பு மீது வட்டிக்கு ஒரு என்ட்ரி போடுவீங்க. இந்த எடுப்பு மீது வட்டிக்கு. அது பார்த்தீங்கன்னா, முதல் கணக்குக்கு எடுத்துட்டு போயிருவீங்க. லாப நட்ட பகிர்வு கணக்குல எடுத்துட்டு இருந்து முதல் கணக்குக்கு எடுத்துட்டு போயிருவீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த முதல் மீது வட்டி போட்டுருவீங்க. அதுக்கப்புறமா லாப நட்ட பகிர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவீங்க. எடுப்பு மீது வட்டி போட்டு, அதுக்கப்புறம் லாப நட்ட பகிர்வு கணக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவீங்க. அதுக்கப்புறமா லாபம் வந்துச்சா, இந்த லாபத்த அவங்களுடைய முதல் கணக்கு. சரிங்களா? அந்த 3 என்ட்ரி உங்களுக்கு போட்டு 2 ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடுவீங்க. அது மேல நீங்க பார்த்தீங்க ஒவ்வொன்னுக்கும் குறிப்பேட்டு பதிவு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். முதல் மீது வட்டி கணக்கு பற்று, முதல் கணக்குக்கு எடுத்துட்டு போயிட்டீங்க. முதல் கணக்கு வரவுல போய் அந்த முதல் மீது வட்டிய போட்டீங்க. லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்றுல தான் முதல் மீது வட்டி வரும். இல்லையா? லாப நட்ட கணக்கு மாதிரின்னு சொல்லிட்டோமா? லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்றுல முதல் மீது வட்டி வந்திருக்குது. ரூ. 1500. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எடுப்பு மீதான வட்டி. எடுப்பு மீதான வட்டி முதல் கணக்கு பற்றுல தான் வந்திருக்கும். தனித்தனியா போட்டுட்டு, அப்புறமா எடுப்பு மீதான வட்டி லாப நட்ட பகிர்வு கணக்குல உங்களுக்கு போட்டதாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறீங்க. அப்புறமா லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்றுல தான் அவங்களுடைய முதல்ல பிரிச்சு குடுத்துருக்கிறீங்க. லாபத்த உங்களுக்கு பிரிச்சு மாத்திருக்கிறீங்க. அதுதான் குறிப்பேட்டு பதிவா இருக்குது. நெக்ஸ்ட் 22 எடுத்துக்காட்டு 22. இந்த 22 துரை மற்றும் வேலன். துரை மற்றும் வேலன் 2018 ஏப்ரல் 1 ஏப்ரல் 1 அன்று கூட்டாண்மையில ஒப்பந்தத்துல துரை 25,000 வேலன் 3,000 முதலாக கொண்டு வந்தாங்க. ஒப்பந்தம் அவர்களுக்கு எப்படி சொல்லியிருக்கிறாங்க? துரை மற்றும் வேலன் லாப நட்டங்கள 2:3ல பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா முதல் மீது வட்டி 5% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எடுப்பு மீதான வட்டி பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஊதியம் பார்த்தீங்கன்னா 5,000 குடுத்துருக்காங்க. வேலனுக்கு தரப்பட வேண்டிய கழிவும் உங்களுக்கு அப்படியே குடுத்துட்டாங்க. அப்புறம் அவ்வாண்டில் வட்டி, ஊதியம், கழிவு போன்றவற்றை சரிக்கட்டுவதற்கு முன் உள்ள நிகர லாபமும் குடுத்தாச்சு. இப்ப நம்ம லாப நட்ட பகிர்வு கணக்குக்கு போகலாம். நிகர லாபம் 20,000 அவங்களே சொல்லிட்டாங்க குடுத்துட்டோம். எடுப்பு மீது வட்டி அப்படிங்கிறது இங்க 300, 450 குடுத்துருக்காங்க. அத அப்படியே போட்டுருங்க. முதல் மீது வட்டி அப்படிங்கிறது முதல்ல தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா 5% சொல்லியாச்சு. 5% போட்டு நீங்க இங்க போட்டுருங்க. 5/100 25,000 5/100 30,000 5/100. நெக்ஸ்ட் துரையுடைய ஊதியம். சரிங்களா? துரையுடைய ஊதியம் 5,000 வேலனுக்கு குடுத்த கழிவு 2,000 டைரக்ட்டா அவங்க எல்லாமே குடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த வரவு சைட நீங்க கூட்டி, இந்த இடத்துல போட்டு, இத இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா, இதிலிருந்து கழிச்சீங்க. இந்த தொகையிலிருந்து நீங்க கழிச்சீங்கன்னா 11,000 கிடைக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, அவங்க 2:3ல பிரிச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் லைன்லயே உங்களுக்கு எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட்டே துரை மற்றும் வேலன் லாப நட்டங்களை 2:3ல் பிரித்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 23. ரிச்சர்ட் மற்றும் ரிஸ்வான் 2018 ஜனவரி 1 முறையே 3,00,000 2,00,000 முதலாக கொண்டு வந்திருக்கிறாங்க. கூட்டாண்மை ஒப்பந்தத்தின்படி முதல் மீது வட்டி 6%. ரிஸ்வான் ஆண்டுக்கு 50,000 ஊதியம் பெற வேண்டும். முதல் மீது வட்டி ரிஸ்வான் ஊதியத்தை கழித்த பின்பு கழிவுக்கு பின் உள்ள லாபத்தில் 10% ரிச்சர்ட்டுக்கு கழிவாக பெற வேண்டும். இரு கூட்டலுக்கு இடையே லாபம் பகிர்வு பார்த்தீங்கன்னா 3:2. அவ்வாண்டில் ஈட்டிய லாபம் 3,00,000 சொல்லியாச்சு. இப்ப சின்ன கால்குலேஷன் இருக்குது உங்களுக்கு இதுல. சரிங்களா? என்ன கால்குலேஷன் இருக்கும்? அந்த ரிசல்ட் அவருடைய கழிவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் மீது வட்டி மற்றும் அவங்க ஊதியம் கழிச்சதுக்கு அப்புறமா கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்துல 10% முன் அப்படின்னா பிரச்சனையே இல்ல. அப்படியே நம்ம போட்டுருவீங்க. 10%னா 10/100. இதுக்கு பின் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு பாரு. ஊதியமும் அந்த முதல் மீது வட்டியும் கழிச்சதுக்கு அப்புறமா கழிவு
என்ன இருக்குதோ அந்த தொகையில நீங்க 10% குடுங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. அத நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நம்ம லாப நட்ட பகிர்வு கணக்குக்கு போகலாம். எப்பவும் போல நீங்க நிகர லாபம் குடுத்துருக்காங்கல்ல, இங்க வந்துருங்க. முதல் மீது வட்டி எவ்வளவு? அவங்க முதல் குடுத்துருக்காங்க. எப்பவும் போல கண்டுபிடிச்சுரு. ஊதியத்தையும் இங்க போட்டுரு. சரிங்களா? கழிவு மட்டும் மீதி இருக்கும் நம்மளுக்கு. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, எடுப்பு மீதான வட்டிய பத்தி பேசவே இல்ல. அதனால இங்க பிரச்சனையே இல்ல. நம்ம போடவே இல்ல. இங்க கழிவு மட்டும் பார்த்துக்கலாம். கழிவு பார்த்தீங்கன்னா, வரவுல எவ்வளவு தொகை இருக்கு? 3,00,000 இருக்குதா? இந்த 3,00,000. இந்த 3,00,000 கொண்டு வந்துட்டீங்க. பத்துல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, முதல் மீது வட்டியும், ஊதியமும் எவ்வளவு இருக்கு? 50 + 30 ரூ. 80,000 இருக்கு. அப்ப 3,00,000 - 80,000 2,20,000 கரெக்ட்டா? அந்த 2,20,000 இன்டு பின் அப்படிங்கிறதுனால 10/110ன்னு ஃபார்முலா போட்டுருக்கிறோம். 10/110 கண்டுபிடிச்சீங்கன்னா 20,000 இதுல ஒரு ரவுண்ட் பண்ணி ஸ்டார் போட்டுக்கோ. அந்த ஸ்டார் தான் இந்த இடத்துல வரும். ரிச்சர்ட்டோடைய கழிவு. இங்க ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. ஸ்டார் போட்டு இந்த 20,000 போட்டாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு லாபத்த கண்டுபிடிச்சு, அவங்களோட ரேஷியோல பிரிச்சு குடுத்துட்டீங்க. சரிங்களா? இதோட பார்த்தீங்கன்னா, இந்த லெசன் எடுத்துக்காட்டுகள் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, பயிற்சி கணக்குகள் ஒன் வேர்ட் பத்திரிக்கைன்னு வரும். இதுலயே பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்டு உங்களுக்கு 2 மார்க்கு, 3 மார்க்கு அப்புறமா பயிற்சி கணக்குகள் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் பேஸ் பண்ணி மொத்தம் 23 பயிற்சி கணக்குகள் இதுல இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு இருந்துச்சு அப்படின்னா, அதே எடுத்துக்காட்டு மாரியே பயிற்சி கணக்குகள் வரும். எடுப்பு மீது வட்டி மட்டும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். அது போடும்போது பக்கத்துல அந்த ஃபார்முலாவ நீங்க எழுதி வச்சுட்டு போடுங்க. சரிங்களா? எழுதி வைக்காம நீங்க போட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த அந்த ஆவரேஜ் காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது கொஞ்சம் உனக்கு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கணும். அதனால தெளிவா நிறுத்தி நிதானமா எடுத்துக்காட்டு பார்த்துட்டு அப்புறமா பயிற்சி கணக்கு போங்கம்மா. தேங்க்ஸ்மா.